என்று ஒரு சொல்லை கொடுத்திருக்கிறேன். கைவிடு பசுங்கதை. உங்கள் சிலர் உடனடியாக கூகுளில் அதை அடித்து குறுந்தொகையில் அது எந்த பாடலில் வருகிறது என்பதை அறிந்திருப்பீர்கள். அணில் ஆடும் முன்றிலார் போன்று சில கவிஞருடைய பெயர்கள் அந்த கவிஞர் எழுதிய சிறப்பு வரியாலேயே குறிப்பிடப்படுவதை உங்களுக்கு தெரிந்தது. சங்க பாடல்களில் ஒட்டுமொத்தமாகவே கவிதைகள், முக்கியமான கவிதைகள் எழுதின பெருங்கவிதைகள் இருக்கிறார்கள். கவிஞர், பரணர், ஔவையார் போல. சில அபூர்வமாக ஒரு தனி சொல்லாட்சியை மட்டுமே அழித்துவிட்டு வேறு எதையும் பதிவு செய்தாமல் வரலாற்றில் மறைந்து போன கவிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் மீனெறி தூண்டினார். அவர் எழுதிய ஒரு சங்க பாடல். இந்த பாடலுடைய வரிகள்: யானே ஈண்டையோனே, என்னலனே, ஏனல் காவலர் கவனொளி வெறி, காண யானை கைவிடு பசுங்கழை, மீனறி தூண்டிலின் நிவக்கும், கானக நாடனோடு ஆண்டு ஒழிந்தன்றே. யான் இங்கிருக்கிறேன், என்னவன், என் நலன், என்னுடைய அழகு, திணைப்புறம் காக்கும் காவலருடைய கிணைப்புறையுடைய ஒலியை கேட்டு அஞ்சிய காட்டு யானை தான் பிடித்த மூங்கிலை அப்படியே விட்டுவிட்டு செல்ல, அந்த மூங்கில் தூண்டினுடைய கோல் நிவர்வது போல மீண்டு செல்லக்கூடிய அந்த கானக நாடனோடு அன்றே சென்று விட்டது. இதான் அந்த கவிதை. மீனறி தூண்டிலார் எழுதிய கவிதை. யானே ஈண்டையோனே, என் நலனே, ஏனல் காவலர் கவன் ஒலி வெறி, காண யானை கைவிடு பசுங்கள், மீனறி தூண்டிலின் நிவக்கும், கானக நாடனோடு ஆண்டு ஒழிந்தன்று. புகைப்படம் எடுத்தாச்சுன்னா நிறுத்திக்கலாமே, டிஸ்டர்ப் பண்ணி. இந்த கவிதையில் நான் எடுத்துக்கொண்ட வரி கைவிடு பசுங்கள், காண யானை கைவிடு பசுங்கள். அந்த காட்சியை உங்கள் நெஞ்சில் விரிக்க வேண்டும். யானை காட்டில் உள்ள உயரமான மூங்கிலை பற்றி இழுத்து வளைத்து அதனுடைய ஓலையை சாப்பிட்டு அப்ப திணைப்பணம் காக்கக்கூடியவங்க பறையடிக்கிறாங்க, யானையை துரத்துறாங்க. அது விட்டுட்டு போயிடும். விட்ட மூங்கில் மீன் கவ்விய தூண்டல் போல வந்து இந்த காட்சியை சொல்லக்கூடிய தலைவன் என்னை விட்டு சென்றால் அவனை நோக்கி என்னுடைய உள்ளம் திரும்பி போய்விடும். அவனை எப்படி பிடித்தாலும் என் உள்ள அவனை நோக்கி திரும்பி போகிறதுங்கிறதுக்காகத்தான் அந்த வரி அவன் சொல்றான். அந்த காட்டு அந்த நாட்டை சேர்ந்தவனுடைய என்னோட உள்ளம் சென்று விட்டது. எவ்வண்ணம் பற்றினாலும் அவன் நினைவுக்கே திரும்பி போகும் உள்ளம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று அந்த தலைவி சொல்கிறார். இங்கே அந்த வரியை என்னுடைய சுதந்திரத்தில் வேறொரு பொருளில் கவிதை ரசனைக்காக எடுத்துக்கொண்டேன். இப்படி சொல்லு, ஒரு கவிதையை நீங்கள் வாசிப்பது அந்த மூங்கில் அந்த யானை அருகே போறது போல, அது முக்கியம் இல்லை. திரும்பி அந்த மூங்கில் செல்லும் பயணம் தான் கவிதை ரசனை. எத்தனை தூரம் அந்த மூங்கில் திரும்பி போகிறது என்பதாக ரசனை. அது மீன் எறிந்து மீண்டும் தூண்டில், அந்த தூண்டில் எந்த மீனை கவிதை சொல்கிறது என்பதுதான் கவிதை. கவிதை ரசனை என்பது எப்போது படிக்கப்படுறது என்பது அல்ல, படிக்கப்பட்ட பிறகு இந்த மூங்கில் எந்த அளவுக்கு மீண்டு செல்கிறது என்பதுதான். கவிதையுடைய ரசிப்பு என்பது கவிதை படிக்கும் கணத்தில் இல்லை, படித்த பிறகு நீங்கள் உங்களுடைய ஆளுமைக்கு திரும்பி போகக்கூடிய பயணத்தில் இருக்கிறது. ஒரு கவிதையில் நீங்க என்ன படிச்சீங்கிறது முக்கியமல்ல, என்ன கற்பனை செய்தீர்கள் என்பது முக்கியம், என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்பது முக்கியம் கிடையாது, என்ன உணர்ந்தீர்கள் என்பது முக்கியம். ஒரு கவிதையுடைய சாரம் என்பது எது அதிலே நேரடியாக சொல்லப்படவில்லையோ அங்கு இருக்கிறது. கவிதை என்பது மறைப்பொருள். நெடுங்காலமாக நாம் இறைச்சி என்ற வார்த்தையை அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உள்ளுரைந்த பொருள். ஒரு கவிதையில் அதனுடைய சொற்களின் ஒவ்வொரு இடைவெளிக்கும் நடுவே ஏதோ ஒன்று இருக்கிறது.
அது அந்த வாசகனால் அருளப்படுகிறது. அதுதான் கவிதை. இப்போ 2000 வருடங்களாக நம்முடைய கவி மரபு என்பது அப்படித்தான் இருக்கு. யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பல குறுந்தொகை பாடல்கள் 16 வார்த்தைகளுக்குள்ளதான் இருக்கு. 18 வார்த்தைகள் இருக்கு. 18 வார்த்தைகளில் இத்தனை நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்லி யாரை நம்பி வைத்து விட்டு போனார்? 2000 வருஷங்களாக இங்க திரும்பி திரும்பி வந்து அந்த தொட்டு எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. எங்க மனம் மேல அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. ஏன் நம்முடைய பிரபல நவீன கவிஞர்களுக்கு பெரும்பாலான நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஒரு வரியில் சொல்ல விட வேண்டியது அவன் ஏன் ஒரு கவியரங்கத்தில் 9 பக்கங்களுக்கு பாடுகிறார். ஏன்னா முன்னால் இருக்கிறவன் நம்ப. சுந்தர ராமசாமி சொல்லுவார் ஒரு கவிஞரை பற்றி, தலைவாழை இலையில சாப்பாடு பரிமாறி அவரே சாப்பிட்டு போயிடுவார். இப்படிதான் நம்முடைய பிரபல கவிஞர்கள் இருக்கிறார். நல்ல கவிதை வாசகனை நம்பும், வாசகனிடம் பேசு. இந்த கவிதை பாருங்க, நான் இங்க இருக்கிறேன், என்னுடைய அழகு யானை கைவிட்ட மூங்கில் மீன் பட்ட தூண்டில் போல நிவரும் அந்த நாட்டை சேர்ந்தவோட அண்டே போயிட்டு. இந்த இரண்டுக்குள்ள இணைப்பை நிகழ்த்த வேண்டிய பொறுப்பை தன் முன்னால் இருக்கிற வாசகனுக்கு விட்டுவிட்டதை எழுத முடியும். ஒரு உரையில் சங்க பாடலை பற்றி சொல்லும் போது ஏ.கே. ராமானுஜர் சொன்னார், இந்த அளவுக்கு நுட்பமான, இந்த அளவுக்கு பூடகமான மறைபொருள் கொண்ட கவிதைகள் இந்தியாவிலேயே குறைவாக தான் எழுதப்பட்டது. என்ன காரணம் என்றால், எந்த அளவுக்கு அதனுடைய ரசிகர்கள் அல்லது அதனுடைய நுகர்வோர் சின்ன வட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு நுட்பமாக ஆக முடியும். உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுக்குள்ள நீங்க பேசிக்கூடிய சில குழு குறிகளை வெளியே இருந்தவர்களுக்கு தெரியாது. என்னோட நண்பர்களோட வீட்டில் சிஎம் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் சீஃப் மினிஸ்டர், அவங்க அப்பாவை சொல்லக்கூடிய வார்த்தை சிஎம் புரோட்டோகால் என்ன அப்படின்னா அவங்க அப்பா எப்போ வருவார்னு அர்த்தம். இப்படி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மொழி உருவாகுதில்லை. அப்படி ஒரு குறு சமூகத்துக்குள்ள ஒரு மொழி உருவாகும் போது அந்த கவிதை மேலும் மேலும் நுட்பமானதாக இருக்கு. சங்ககால கவிதைகளை நாம் பார்க்கும்போது அந்த கவிதைகளுடைய ரசிகர் வட்டம் ஒரு சின்ன சர்க்கிள் என்று தெரிகிறது. ஆகவேதான் சின்ன சின்ன அர்த்தங்களை எடுக்கக்கூடிய ஒரு ரசிகர் ஒவ்வொரு கவிஞருக்கு இருக்கிறார். அவர் எவ்வளவு பூடகமாக சொன்னாலும் அந்த அளவுக்கு நுட்பம் அவங்க அதை வாங்கிக் கொள்ளலாம். இரண்டாவதாக, இந்த கவிதைகள் அனைத்துமே இதனுடைய அமைப்பை வைத்து பார்த்தால் விரலியும் பாணனும் பாடி நடனம் எழுதுவதற்காக எழுதப்பட்டவை. ஒரு நிகழ்த்து கலையுடைய டெக்ஸ்ட் வடிவம். ஆகவே இந்த வரியை அந்த மேடையில் ஆடக்கூடிய விரலி தன்னுடைய அபிநயம் வழியாக வளர்த்து எடுத்து சொல்வதற்கான வாய்ப்பு. இந்த கைவிடு பசுங்களை ஒரு 12 அல்லது 13 வழியாக கைகள் வழியாக சைகைகள் வழியாக நடித்து காட்டிவிட்டாங்க. அதனுடைய எல்லா அர்த்தமும் வெளியே. இதற்கு சமானமான உதாரணமாக சொல்லப்படுவதால் இன்றைக்கு கதகளியை சொல்லலாம். கதகளிக்கு ஒருபோதும் 30 பேருக்கு மேல் ரசிகர்கள் எதிர்ப்பு இருக்க மாட்டாங்க. 50 பேர் இந்த பெருங்கூட்டம் அந்த நடிகை ஆடி போயிடுவாங்கிறாங்க. இந்த 30 பேரும் ஒவ்வொரு முறையும் அந்த கதகளியை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. திருவட்டாறுல ஆலயத்தில் ஒவ்வொரு வருஷமும் 2 முறை 10 நாட்கள் கதகளி நடக்கும். அதே 50 பேர் தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் அதே நலச்சரித்தம் கதை ஆடப்படும். ஒவ்வொரு வருஷமும் அதே நலன் ஒரு அன்னப்பறவை எடுத்து நம்பேந்திக்கு தூது விடுவார். 100 வருஷங்களுக்கு மேலாக இந்த தூது நடந்துட்டு இருக்கு. கேட்டால் சொல்லுவாங்க, போன முறை விட்ட அன்னம் இல்லை, இது வேற அன்னம். அந்த நுட்பமான ஒரு வேறுபாடு. ஒரு அன்னப்பறவை எடுத்து தமயந்தியிட அனுப்பக்கூடிய நலன் அந்த அன்னப்பறவையை என்னவாக மாற்றுகிறார் என்பதை அவன் பார்த்துட்டு இருக்கான். அன்னப்பறவை போவது அவனுக்கு தெரியும். அந்த அன்னப்பறவை ஒரு காதல் கடிதமாக ஆகும், இவனுடைய உள்ளமாக ஆகும். ஒரு முறை நான் கதைகளை பார்த்துட்டு இருக்கேன். அன்னப்பறவை மாவேலிக்கர சிவராமன் நாயர் அனுப்பிட்டு இருக்காரு. என் பக்கத்தில் என்னுடைய பாட்டி ஆஹா அப்படின்னா என்னன்னு கேட்டேன். இது அன்னப்பறவை தாமரையா மாத்திட்டார், ஒவ்வொரு இதழாக விரிச்சு அனுப்புறாரு அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுங்க. இந்த கலைஞருக்கும் அந்த ரசிகைக்கு நடுவில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கோடு விழுந்த ஒரு விஷயம் தொடர்பாக அன்னப்பறவை எப்படி செந்தாமரையாக வெள்ளை தாமரையாக மாறி அவனுடைய மைனிங் வழி அதை மாத்திட்டார். இந்த நுட்பமான ஊடகட்டம் எப்போது ஒரு வாசகனுக்கும் கவிஞருக்கு நடக்கும்போது
நமக்கு தான் கவிதை ரசனை தொடங்குது. அப்படி பார்க்கும்போது சங்க பாடல்கள் ஒரு நீண்ட கவி மரபுடைய கடைசியில் இருக்க கணக்கு புத்தகங்கள் பொறுத்தவரை, அது அந்த மரபு முடிந்து போன பிறகு அதில் பெஸ்ட்டை மட்டுமே எடுத்து தொகுத்து உருவாக்கப்பட்டது. பெரும்பாலும் எல்லா கவிதையுமே நன்றாக இருக்கிறது. இந்த 400 கவிதைகள் இருந்து நல்ல கவிதை எல்லாத்தையும் ஒரு கவிதையை எடுக்க முடியும். ரொம்ப சலிச்சு போய் எடுக்கப்பட்ட கவிதைகளாக தான். சில கவிதைகள் ரொம்ப சாதாரணமான மொழி எழுதப்பட்ட அற்புதமான கவிதைகள், சில கவிதைகள் மிக சிக்கலான படிமங்கள் கொண்டன. ஒரு வரியில 2 ஊமை, மீனுடைய முள் போல, சிட்டுக்குருவியுடைய நகம் போல தாழை முள் இருந்தது அப்படின்னா ஒரு வரி, தாழையோட முள் ஒரு வரிக்குள்ள அவ்வளவு. சில சமயங்களில் ஒரு ஊமை கூட இல்லாம வெறுமே உணர்ச்சி மட்டுமே ஏற்படைய கவிதைகள் இருக்கு. ஆனா ஒரு பொது அம்சம் சங்கப்பாட படிப்புகள் உண்டு. அதை நான் இப்படி சொல்றேன், கண்ணுக்கும் உணர்ச்சிக்கும் நேரடியான ஒரு பாதை என்று சொல்றது. எப்படி நீங்க கண்ணால பார்க்குறீங்களோ அந்த காட்சி அப்படியே உணர்ச்சியாக மாறி, இதுக்கு நடுவில் ஒரு அறிவார்ந்த மாற்றம், ஒரு சமையல் நடந்திருக்க. இந்த காட்சித்தன்மை, இந்த நேரடியான காட்சித்தன்மை தான் மிகப்பெரிய அளவில் அதுக்கு ஒரு அழகியும் நுட்பத்தை கொடுக்குது. அது வர்ணனை மிகச்சரியாக தான். ஓடை போகுது, அதன் ஓரத்தில் இருக்கக்கூடிய வேர்களை விரல்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வர்ணனை. யானை கைவிட்ட மூங்கில் தூண்டில் போல மேலே போகுதுங்கிற ஓமை. இது எல்லாமே நேரடியாக நீங்க அங்க போனா பார்க்கக்கூடிய ஓமை. ஆமா, நானும் பார்த்திருக்கேன் நீங்க சொல்லக்கூடிய வரிகள். அந்த காட்சியை அப்படியே ஒரு மன உணர்ச்சியோட தொடர்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு நடுவில் எந்த மாற்றம் இருக்க. இந்த காரணத்தால் தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், புதுமைப்பித்தன் சங்க பாடல்களை எந்த வகையிலுமே தன்னை பாதிக்காத பாடல்கள் சொல்றார். வெறும் போட்டோகிராஃபி அப்படிங்கிற. நான் கம்பராமாயணத்தில் ஊறி தோய்ந்த பேராசிரியர் ஜெயசாஸ்திரி நேரில் சந்திக்கும் போது அவர் சொன்னார், எனக்கு சங்க பாடல் எந்த அனுபவத்தையும் கொடுக்கல, எல்லாமே வெறும் பிக்சர் அப்படிங்கிற, வெறும் படங்கள் அப்படிங்கிற. நான் சொன்னேன், இல்லை, வெறும் சித்திரங்கள் இல்லை, அந்த சித்திரங்களுக்கு மேல் ஒரு அர்த்தம், உணர்வு ஏற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் சொன்னார், அந்த உணர்வு அதில் இல்லையே, வெறும் சித்திரம் தானே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கற்பனாவாத காலகட்டத்தை சார்ந்த ரசிகர்கள் பெரும்பாலானவர்களுக்கு சங்க இலக்கியங்கள் பிடிவெடுத்த இடம். அவை வெறும் வாழ்க்கை சித்திரங்கள் மட்டும்தான் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்தது. சங்க சித்திரங்களுக்கு உரை எழுதின, சங்கப்பாடல் உரை எழுதின பல கவிஞர்கள், பல உரையாசிரியர்கள் வெறும் வாழ்க்கை சித்திரங்களுக்கு தாங்க உரை எழுதுவா தான் எழுதியிருக்காங்க. இந்த பாடல்கள் சங்ககால மக்களின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன வரியை நீங்க அத்தனை பேர் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க. படம் பிடித்து காட்டுறதுக்கு அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு கவிதைகள் கழிச்சிருக்கேன். அதற்கு அப்பால் சொல்லப்படாத ஒரு இணைப்பு ஒன்று இருக்கு. அந்த இணைப்பு பிற்காலத்தில் தான் தொடங்கி வந்தது. இன்னும் சொல்லப்போனா, கொஞ்சம் வெட்கத்தோடு சொல்லப்போனா, பிறப்பால் கன்னடரான ஏகே ராமானுஜம் போன்ற ஒருவரால் தான் இந்த இணைப்பு நம்முடைய ராசிப்பிலே வருவாக உணரப்படும். இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் என்ற அவருடைய இந்த பாடல் தொகுப்புக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறார், அக நில காட்சி. இதில் இருக்கக்கூடிய நிலம் எதுவுமே உண்மையான நிலம் கிடையாது, உணர்வுகளுடைய நிலம், உள்ளத்தில் உள்ள நிலம். அந்த நிலம் இங்கே காட்டப்படுகிறது. சங்க காலத்தில் இப்படி ஒரு யானை மூங்கில பிடிச்சிட்டுத்தானே இல்லை, தன்னுடைய உள்ளம் எப்படி விசையுறு பந்தினை போல் அவரிடம் திரும்பி சொல்வது என்று சொல்லவிருந்த ஒரு கதாநாயகியுடைய கற்பனையில் உருவான நிலம் அது. ஆகவே இது வாழ்க்கை காட்சி இல்லை, உள்ள நில காட்சி. இந்த வாசிக்கு வந்த பிறகுதான் சங்க பாடலுடைய உண்மையான அழகு மேலும் துலங்க ஆரம்பித்து. இப்ப திரும்பி நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா மூவரதராசன் போன்ற அக்கால அறிஞர்கள் சங்கம் நற்றின இன்பம் ஒரு புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. எல்லாவற்றிலும் எவ்வளவு அழகாக அந்த காட்சியை சொல்கிறார்கள். யானை எப்படி அற்புதமாக மூங்கிலை இழுத்து சாப்பிடும் என்ற காட்சி மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். எந்த வகையிலுக்கான ஒரு வாசிப்பு இருக்கும், அது அல்ல. இந்த அம்சத்தை நாம் கருத்தில் கொண்டால் சங்க பாடல்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு வாசல்களை திறந்து நம்மை காட்டுவதை காணலாம்.
தொடர்ந்து சங்க பாடலை பற்றி நான் அந்த வகையில் சில வாசிப்புகளை நிகழ்த்தி புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன். இந்த பாடல்களில் எந்த உணர்ச்சிக்காக இந்த நிலம் சொல்லப்படுகிறது என்று மட்டும் பார்த்தால் ஒரு புகழ்பெற்ற கட்டுரை நான் எழுதியிருக்கிறேன். குருகு என்ற ஒரு கட்டுரை. நான் என்னுடைய மகனும் வயல்வெளியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவன் பறவையியலில் மிகுந்த நாட்டம் கொண்டவன். ஒரு வெண் பறவை வயலில் எந்திரிச்சு ஒரு தாழையில் உட்காரு. இவன் குருகு குருகுன்னு கத்துனான். நம்மளை குருகு இல்லை, குருகுன்னா கொக்கு தானே கேட்டேன். அவன் கடுங்க ஒருத்தர், குருகு வேற கொக்கு வேற, இதை பார், இது குருகு, இது கால் குட்டையா இருக்கும். கால் குட்டையா இருக்கனாலே கழுத்து குட்டையா இருக்கும். புதருக்குள்ளதான் வாழும். பெரும்பாலும் அதுக்கு மனமே கிடையாது. ஆகவே நாய் பக்கத்தில் போனால் கூட அதை பிடிக்க முடியாது. ஒரு வயலில் ஒரு குருகு இருக்கு. அந்த வயலில் நீங்கள் வருஷத்துக்கு வேலை பார்த்தாலும் கூட ஒருவேளை அந்த குருகை நீங்கள் பார்க்காமலே இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு ரகசியமான பறவை. மிக தற்செயலாக தான் அது கண்ணுக்கு படும். அப்போதான் அந்த சங்க பாடல் ஞாபகம் வந்தது. யாரும் இல்லை தானே கல்வன் இந்த ஆரம்பிக்கிற பாடல் என்ன சொல்கிறது? அவன் என்னை மணந்து கையடித்து சத்தியம் கொடுத்த அந்த நாளில் சான்றாக பக்கத்தில் இருந்த குருகு மட்டும்தான், அது மட்டும்தான் சான்று. கிட்டத்தட்ட 100 வருஷமாக இதுக்கு கொக்கு என்று உரை எழுதியிருக்காங்க. நாங்கள் நிறைய இப்படி ஒரு பாட்டுக்கு கொக்குன்னு உரை எழுதியிருக்காங்கடா. கிட்டத்தட்ட ஒரு 20-30 உரைகளாக தான் இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டான். அப்போ கொக்கு ஓப்பன் ஏரில் வாழக்கூடியது. அப்போ தலைக்கு என்ன ஓப்பன் ஏரில் வச்சு உடல் உறவு உண்டா? இது தாழைக்குள்ள என்னென்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒன்று, திரும்பி கண்டுபிடிக்க முடியாத ஒன்று தான் தனக்கு சாட்சி என்று சொல்லும் போதுதான் அந்த கதைக்கு அர்த்தமே வருது. எங்கு பார்த்தாலும் பைசாக்கு 2 தெரியக்கூடிய ஒரு கொக்கு தான் சாட்சி சொல்லும், அது கவிதையே கிடையாது. இதுதான் நடந்த சங்க இலக்கியம். ஒரு குறிப்பிட்ட வகையான பறவையோ மலரோ சொல்லப்படும் போது அதற்கு உரை எழுதிய பேராசிரியர்கள் திண்ணை விட்டு வெளியே போகாதவர். அந்த போய் அந்த பறவை அந்த பூ என்ன, அந்த பறவை என்னன்னு அவங்க சரியா பார்த்துருக்க மாட்டாங்க. தோராயமா இதுவாக தான் இருக்கும், வேற என்ன எழுதியிருக்க போறாங்க, அது ஒரு உரை எழுதுறாங்க. அது அந்த நுட்பமான பொருளை தட்டுவிடும். ஆகவே இன்றைக்குள்ள வாசிப்பில் நாம் சங்க பாடலை முழுக்க திருப்பி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். திருப்பி பொருள் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சங்க பாடல்களிலிருந்து நம்முடைய மூங்கில் வெகு தூரம் நம்மை நோக்கி திரும்பி வர வேண்டியிருக்கும். சங்கம் மருவின ஒரு காலகட்டம் என்று அடுத்த கட்டத்தை சொல்கிறார். சிலப்பதிகார காலம், மணிமேகலை, காப்பிய காலகட்டம். சங்க காலகட்டத்துக்கு இதற்குமான வேறுபாடு என்ன என்று கேட்டார். தத்துவ சிந்தனை தமிழ் மரபில் வலுவாக வேரூன்றிய காலகட்டம் சொல்லுவாங்க. பௌத்த சமண தத்துவங்கள் இங்கே வருது. பிரபஞ்சம் பற்றின சிந்தனைகள் வருது. வாழ்க்கையோட ஒட்டுமொத்தம் பற்றின சிந்தனைகள் வருது. இந்த தத்துவ சிந்தனை வந்தவுடனே என்ன நிகழ்கிறது என்றால், காட்சிக்கு உணர்வுக்கு நடுவில் தத்துவ சிந்தனையில் ஒரு உலகம் வந்தது. ஒரு ஸ்க்ரூ போல அதுக்குள்ள போய் சுற்றிட்டு கவிதை வெளியே வருது. நடுவில் ஒரு சிந்தனை, ஒரு காட்சி, ஒரு சிந்தனையால் மறு ஆக்கம் செய்யப்பட்டு சமையல் செய்யப்பட்டு தான் திருப்பி படிமாறுது. புகழ்பெற்ற அந்த வரியை உங்களுக்கு நினைவு கொள்கிறது. கோவலன் கண்ணகி மதுரைக்கு நுழையிறாங்க. போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட என்கிற கொடி வராதிங்கேன் கையை காட்டுது. இந்த வரியை, இந்த வகையான ஒரு படிமத்தை நீங்கள் சங்க பாடலில் பார்க்க முடியாது. இதை இன்றைக்குள்ள நவீன வாடிக்கையில் சொல்ல போனால் செரிபிரல் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு சிந்தனை சார்ந்த படிமம் அது. ஒரு சிந்தனையாளனாகிய ஒரு 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 தத்துவத்தை அறிந்த ஒருவரால் உருவாக்கப்பட்ட படிமம், கண்டெடுக்கப்பட்ட படிமம் அல்ல. வயல்வெளிக்கு சென்று அங்கு ஒரு மலரையோ பறவையோ பார்த்து அதிலிருந்து ஒரு தூண்டுதல் அடைந்த கவிதை இல்லை. இது சிந்தித்து எழுதப்பட்ட கவிதை. இந்த மாற்றம் தான் அடுத்த தமிழ் கவிதையுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கெல்லாம் காரணமாக. இது இந்தியா முழுக்க இருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழில் இந்த மாற்றம் நிகழ்வதற்கு கொஞ்சம் காலத்திற்கு முன்னாடியே சம்ஸ்கிருத இலக்கியத்தில் இந்த மாற்றம் நிகழ்ந்தது.
இந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கான காரணம் என்னங்கிறது விரிவாக சொல்ல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி காட்ட விரும்புகிறேன். சங்க காலத்தில் பல அற்புதமான கவிதைகள் எழுதினவர் கொல்லன் அழிசி இருக்கிறார். அவர் கொல்லன், கவிஞன் கிடையாது, கொல்லன். கூலவாணிகன் சாத்தனார் இருக்கிறார். ஆனால் தத்துவம் வந்த பிறகு முழு நேர கவிஞர் வந்துட்டான். தத்துவ ஞானி, மத அறிஞனும் ஆகிய கவிஞர். கவிஞன் மட்டுமேயான கவிஞர், அவை கவிஞர், புரவலரால் பேணப்படக்கூடிய கவிஞர். அவனுடைய பார்வை வேற. இந்த மாற்றம் வந்த பிறகு அழகியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. ஆற்றல் வருமாட்டு தான் பேசிட்டு இருந்த போது நான் ஒரு ஊமையை ரசித்து சொன்னேன். கதாசப்ததியில் வரக்கூடிய ஊமை, மையுண்ட கண்கள் நிறைத்து கதாநாயகியினுடைய மார்பில் கண்ணீர் துளிகள் விழுந்தன. அந்த மை கலந்த கண்ணீர் துளிகள் அவளுடைய பொன்னிறமான மார்பில் 2 கோடுகளாக விழுந்தன. அவை மஞ்சள் நிறமான மரத்தை அறுப்பதற்காக நூலால் கட்டி கரிக்கோடு போட்டது போல இருந்தன என்று ஒரு உண்மை வருகிறது. அறுக்கக்கூடிய ஒரு பாத்திரி கரியில நூலில் சுற்றி அதை வச்சு விடுவான், அதான் கோடாக விடும். அதுக்கு பிறகு ரம்பத்தை விட்டு அறுப்பான். பிரிவென்னும் ரம்பத்தால் உள்ளத்தை காலம் அறுக்க போகுது. அதுக்காக போட்ட கரிக்கோடு போல அவள் கண்ணிலிருந்து விழுந்த அந்த கரிக்கோடு இருந்தது. அற்புதமான ஊமை நான் சொன்னபோது ஆற்றுமை சொன்னார். ஆனால் இது செரிபெறலான ஊமை, இது மூளை சார்ந்த ஊமை. இந்த விஷயத்தை சொல்வதற்காக இவர் தன்னுடைய உள்ளத்திலிருந்து சிந்தனையிலிருந்து தெய்வம் உருவாக்கியிருக்கிறார். இது அழகற்ற ஓமை நான் சொல்ல மாட்டேன், அழகான ஓமை தான். ஆனால் சங்ககால ஓமைக்கு இந்த காலம் அல்ல, இது வேறு வகையான ஓமை. இது ஒரு கவிஞனால் உருவாக்கப்படக்கூடிய ஓமை, ஒரு கவிஞனால் சமைக்கப்படக்கூடிய ஓமை. இதற்கு ஒரு அழகு இருக்கிறது. இது ஒரு பொற்கொல்லன் மிக நுட்பமாக நகை செதுக்குவது போல, ஒரு பொற்கொல்லன் மிக ஒரு அற்புதமான ஒரு பொன் மலரை சமைப்பது போல. ஆனால் வெளியே போய் ஒரு அழகான ஆவாரம் பூ எடுக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இதுதான் சங்க பாடலுக்கு இந்த பாடல்களுடைய ரசனைக்குள்ள அடிப்படையான வேறுபாடு. இதில் இருந்து ஆரம்பித்து கவிதை செய்தலின் ஒரு பெரிய காலம் இருக்கு, இம்ப்ரவைசேஷனுடைய காலம். நுட்பமாக மேம்படுத்திக்கிட்டே போறது, நுண்மையாக்கிட்டே போகக்கூடிய காலம். ஒவ்வொரு கவிஞனுக்கும் அவனுடைய களஞ்சியத்தில் கொஞ்சம் படிமங்கள் இருக்கு. கவிதைக்கான பெரிய கருவூலங்கள் உருவாக்கி வச்சிருக்கு. இது இமேஜ், ஸ்டாக் இமேஜஸ். அதை எடுத்துக்கிட்டு இவன் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்றாங்கிறது அவனுடைய திறமை. அதை எப்படி அவன் மேம்படுத்துறான். நான் ஏற்கனவே சொன்னேன், அதே நான், அதே தமயந்தி, அதே அண்ணா. ஆனால் இங்கே அவர் தாமரப்பூ அதை மாத்துறாரு இல்லையா, அது மாதிரி அதுவும் அழகுதான். ஆனால் முந்தின காலகட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. மிக நுட்பமாக அந்த கவிதை அந்த கவிஞரால் ஒரு தனிப்பட்ட மாற்றத்துக்கு ஆளாகும். வருவார் கொழுனர் என திறந்தும் வாரார் கொழுனர் என அடைத்தும் திருகும் குடுமி விடியளவும் தெரியும் அப்படின்னு கலிங்கத்து பரணியில் ஒரு வரி. கணவன் அல்லது காதலன் வரப்போகிறார் திறந்தும் வரவில்லை என்ற ஏக்கத்தில் மூடி திறந்து மூடி திறந்து மூடி இரவெல்லாம் மூடி காலையில குடுமி என்றால் அந்த கதவு அமைந்திருக்கக்கூடிய குமிழ் அது தேய்ந்திருக்கிறது. இது ஒரு சித்திரம். ஆனா இதில் அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா, அது அவருடைய மனசு கிரீச்சிட்டு திறந்து உரசி சூடாகி தேய்ந்து மறையக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கு. இந்த உள்ளத்தை அதில் ஏற்ற வழியா ஒரு அழகை உருவாக்கலாம். ஆனா இது கடைத்திறமின் என்ற பகுதியில் வரக்கூடிய ஒரு ரெகுலர் ஸ்டாக் இமேஜ் கூட. அந்த இமேஜை இவனுடைய கவித்திறமையால் அவன் கொஞ்சம் நுட்பமாக்கும், இன்னொருத்தரை இன்னும் நுட்பமாக்கும். இது ஒரு வகையில் செவ்வியலாக்கத்துடைய அடிப்படை இயல்பு. கிளாசிசத்துடைய இயல்பே இதுதான். கிளாசிசம் நேரடியாக வாழ்க்கையிலிருந்து படிமங்களை எடுக்கும், அதை ஒரு பெரிய ஸ்டாக்கா மாற்றும். அதன் பிறகு வரக்கூடிய கவிதைகள் அந்த ஸ்டாக்கை எடுத்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பான். இன்றைக்கு செஞ்சு கையில் எதுவாக இருந்தாலும் அதுதான். டிசம்பர் மாதம் நீங்கள் சென்னைக்கு கச்சேரிக்கு போனீங்கன்னா ஒரு 60 அல்லது 70 பாட்டு தான் திருப்பி திருப்பி பாடுறாங்க.
நகுமோ மோ கனலே நீ போன வருஷம் எப்படி பாடினாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் பாடுவாங்க. ஆனால் போன வருஷம் பண்ணதை விட நிறவல்ல இன்னொரு கொஞ்சம் விஷயம் பண்ணுவாங்க. ஒரே பாடல் வந்து திருப்பி 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 எல்லா கச்சேரிலையும் பாடுறதை பார்க்கலாம். ஒவ்வொன்றும் கொஞ்சம் 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 இம்ப்ரவைஸ் பண்ணப்பட்டிருக்கு, மாற்றப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அதுதான் மனோதர்மம் என்று சொல்றாங்க. மனோதர்மம் வழியாக கொஞ்சம் மேம்படுத்துவது, நுட்பமாக்குவது, செதுக்குவது, சரி செய்வது வழியாகத்தான் இந்த செவ்வியல் கலை செயல்படுது. இந்த செவ்வியல் கலையுடைய ஒரு 2000 வருஷம் நமக்கு வந்திருக்கு. அதை ஒரு பொற்தேர் என்று நான் சொல்றேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய அணிகலனை செதுக்கி சேர்த்த ஒரு தேர் என இது நம்முடைய வீதியிலே உருண்டோடி இங்கு வரைக்கும் சேர்த்து. காப்பிய காலகட்டத்துக்கு பிறகு பக்தி காலகட்டம். அது காப்பிய காலகட்டத்திலிருந்து பக்தி காலகட்டத்துக்கான சிறிய மாற்றம் என்ன என்றால், ஒன்று நேரடியான தத்துவ அல்லது பக்தி சத்துவத்தை நேரடியாக சொல்லக்கூடியது. இதை நீங்கள் காப்பிய காலத்தில் பார்க்க முடியாது. அங்கே ஒரு கதைக்குள்ள சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் பக்தி காலகட்டத்தில் நேரடியாக இறை தத்துவத்தை சொல்லக்கூடிய கவிதைகள் வந்தன. அந்த கவிதைகளுக்கு ஒரு பெரிய ரசிப்பு இருந்தது. என்னுடைய நண்பர் வேதசகாயமார் சொல்வார், 1970 வரைக்கும் கூட திருநெல்வேலியில் சைவ சித்தாந்தத்துடைய கண்டன் இல்லாத ஒன்றை கவிஞரை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைவாள்கள் வாழ்ந்திருக்கார். அந்த வம்ச இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட அழித்து ஒரு கவிதை எடுத்தீங்கன்னா அது எப்படியாவது புரண்டு விழுந்து கடைசியில் 4 காலில் பூனை போய் சைவ சித்தாந்தத்தில் விழுந்தாகணும். இல்லாமல் ஒரு உணர்ச்சியை மட்டும் சொன்னான், ஒரு தரிசனத்தை மட்டும் சொன்னால் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். நெடுங்காலம் நம்முடைய கவிதை ரசனையில் அற்புதமாகவும் சுருக்கமாகவும் ஒரு மத தத்துவத்தை சொன்னாலே அது உயர்ந்த கவிதையை நம்பக்கூடிய ஒரு மரபு இருந்தது. இன்றைக்கு கூட தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சைவ பிரகாச சபைகளில் கவிதை ரசனை என்ற பெயர் நடக்கிறது. சுருக்கமாக சொல்லப்பட்ட மத தத்துவத்தை ரசிக்கக்கூடிய ரசனை தான். ரத்தின சுருக்கம் சொல்லிட்டான் பார்த்தீங்களா, என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார் குமரகுருபரர். அப்படியே கச்சிதமாக சொல்லிட்டார் பார்த்தீங்களா. இது ஒரு வகை ரசனை தான். ஆனால் இது ரசனையோட ஒரு முறை மட்டும்தான், ரசனையோட ஒரு பகுதி மட்டும்தான். நான் எல்லா ரசனை வரைகளையும் அறிமுகப்படுத்துகிறத சொல்றேன். பல்லுருவை எல்லாம் படர்வித்த இந்தா உன் தொல்லுருவை யார் அறிவார் அப்படின்னு ஒரு இந்த இருக்கிற அத்தனை உருவங்களை உருவாக்கினவனே உன்னுடைய உருவத்தை யார் அறிவார். இந்த வரியை எடுத்துக்கிட்டு போய் அருவமான பரம்பு உருவமாக மாறுறதை பற்றின அத்தனை தத்துவத்தையும் பேசிட முடியும். இங்கு இருக்கிற அத்தனை உருவங்களும் உருவமற்ற ஒன்றின் உருவங்களே. இந்த இருக்க அத்தனை உருவங்களிலிருந்தும் அந்த உருவற்ற மற்றதை சென்று போய் சேர முடியும். அருவமான ஒன்று உருவமாக மாறுகிறது. உருவமான ஒன்றிலே அந்த அருவமானது ஒளிந்திருக்கு. பெரும்பாலான சைவ வைணவ பக்தி நூல்களிலிருந்து ஒரு பெரிய தத்துவத்தை நோக்கி போயிட்டே இருக்கலாம். அம்புக்குறிகள் மாதிரி சென்னைக்கு சுற்றியுள்ள அவ்வளவு தெருக்களில் சென்னை சுற்றி ஒரு அம்புக்குறி வச்சிருப்பாங்கல்ல, அதே போல இந்த நூல்களில் அனைத்திலும் சிவனை நோக்கியோ விஷ்ணுவை நோக்கியோ போகக்கூடிய அம்புக்குறி அதுவே நீ அங்கே பேசுங்க. இது ஒரு பரவலமான ரசனை. ஆனால் வைணவ இலக்கியத்தில் மட்டும் மேலதிகமான ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு வகையான பரவச உணர்ச்சி நிலையில் சொல்றேன். என்ன சொல்றது, இந்த கவிதையை நான் கோட் பண்ணேன். விடுவேனோ என் விளக்கு என் ஆவியை நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இள ஆய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானை. முதல் 2 வரி பக்திய கவிதைதான். விடுவேனா என் விளக்கு என் ஆவியை நடுவே நான் போகிற நடுவே வந்து என்னை மறித்து ஆழ்கொண்ட தெய்வத்தை நான் விடுவேனா. ஆனால் அந்த தெய்வம் எப்படி இவருக்கு தெரியுது? 2வது வரி தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. ஆய்ச்சியரை தொட்டு அவர் உள்ளத்தில் குடிபுகுந்து அவருடைய அழகிய கண்களில் தாரென வெளிப்படும் கண்ணனை நான் விடுவேனா. ரோட்ல பார்க்கக்கூடிய ஆய்ச்சியுடைய கண்ணினுடைய அழகாக வெளிப்படக்கூடியவன் கண்ணன். அந்த கண்ணனை விடுவேனா. இது வரிதான் அதுல வைணவ கவிதை இருக்கக்கூடிய அழகு. இந்த ஃபீலிங், இந்த உணர்வை நீங்க பின்னாடி கண்ணாசன்ல பார்க்கலாம். மார்கழி நன்னாளில் மங்கையர் இளந்தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கண்ணனுடைய கருப்பு நிறம் வந்து
பொன்னிறமான மங்கையர் தோல் இருக்கக்கூடிய முடி சொல்றார். எதிர்படக்கூடிய பெண்ணின் கண்ணில் இருக்கக்கூடிய அழகாக வரும் கண்ணன் என்று நம்மாழ்வாருடைய வரியிட தொடர்ச்சிதார். இந்த ஒரு பரவச நிலை வைணவ இலக்கியத்துடைய ஒரு தனி கவிதை பாணியாக தொடர்ந்து வருகிறது. உலகத்தில் உள்ள அனைத்தையுமே கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலை அது சைவத்தில் கிடையாது. ஆகவேதான் கிருஷ்ணனை கோலாகலன் என்று சொல்கிறார். கோலாகலன்னா கொண்டாட்டக்காரன் என்று சொல்லலாம் தமிழில். வாழ்க்கையை, இயற்கையை, இன்பங்களை, பாவத்தை அனைத்தையுமே கொண்டாடக்கூடிய ஒரு செலிப்ரேஷனை உருவாக்கக்கூடியவனா. இவ அனைத்திலுமே அவனை பார்க்க முடியும். இவ அனைத்தும் அவன்தான். இந்த மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஆழ்வார் பாடல்கள்ல மற்ற எந்த பக்தி பாடல்கள் இல்லாத அளவுக்கு ஒரு தனி கவிதை சுவை இருக்கு. அதுவும் தமிழுடைய மிக முக்கியமான மரபுகள். அதன் பிறகு ஒரு நீண்ட காலகட்டத்துக்கு பிறகு நமக்கு சிற்றிலக்கியங்களுடைய உலகம் வருகிறது. அதற்கான அரசியல் சூழல் வேறு. இங்குள்ள 3 பேரரசர்களும் அழிந்து விட்டார்கள். சிறு சிறு ஜமீன்தார்களை நம்பி கவிஞர்கள் வாழ வேண்டிய காலம் வருகிறது. மதுரை, தஞ்சை ஆண்டவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தமிழை அவர்கள் ஆதரிக்கவில்லை. அப்போ சின்ன சின்ன சபைகளில் சின்ன சின்ன சக்திக்கேற்ற சில சின்ன காவியங்களை எழுதி பிழைக்கக்கூடிய வாழக்கூடிய கவிராயர்கள் வருவாங்க. அதுதான் சிற்றிலக்கியங்களுடைய காலம். பெரும்பாலும் இந்த கவிதைகளில் இருக்கக்கூடியது ஒரு தொழில் திறன், ஒரு வித்தை, மொழியை கற்று அதில் ஒரு பிரில்லியன்ஸை வச்சு காட்டக்கூடிய பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கித்தே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஒரு காலில் முள்ளு குத்தினா என்ன பண்றதுங்கிற பத்தின வர்ணனை. பத்திரதன் தசரதனின் மகன் ராமனின், மித்திரன் சுக்ரீவனின், சத்துரு வாலியின், பத்தினி தாரையின் காலை எடுத்தா தரையில தேயின் அர்த்தம். இது ஒரு வகையான ரசனையாக ஒரு 150 வருஷம் தமிழ் ஆண்டு இருக்கு. இதுல நிறைய இருக்கு. மடக்கு, யமகம், சித்திரகவி, நாகபந்தம். நீங்க மதுரை கோயிலில் போயின்னா நாகபந்தம் சீவனில் நீங்க பார்க்கலாம். பாம்பு சுற்றி 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 இருக்க மாதிரி அதில் காஞ்சா பாக்கான்லாம் போட்டிருப்பாங்க. அதை நீங்க வாசித்து ஒரு கவிதையா மாத்திக்கலாம். செஸ் விளையாட்டுக்கு கவிதைக்கு நடுவில் ஒரு 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 ரசனை. கிட்டத்தட்ட 200 வருஷம் இதுதான் கவிதை நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு வகை அதுல சுருக்கமாகவும் ரத்தினமாகவும் வாழ்க்கையுடைய தத்துவங்களை சொல்லிட்டா அது கவிதை இல்லை. ஔவையாரோட ஒரு பாடல் இருக்கு. ஈதல் ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்துரிமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரனை நினைத்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு அறம்பொருள் இன்பம் வீடு முன்னே ஒரே சீவுல சொல்லிட்டாங்க. இது இந்த மாதிரி இந்த 2 வகையில் தான் அதிகமாக கவிதையாக கருதப்பட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா வாரியார் சுவாமிகளுடைய உரையில இந்த வகையான கவிதைகள் தான் அதிகமாக அவர் கோட் பண்ணுவார். ஒன்று பத்திரதன் புத்திரன் கோட் பண்ணுவார், அல்லது இதெல்லாம் கோட் பண்ணுவார். இது 2 தான் அவருக்கு கவிதையாக தெரிகிறது. அவருடைய ரசனை என்பது பெரும்பாலும் ஒரு அற்புதமான மத கருத்து 2 வரிகளில் 4 வரிகளில் சரியாக சொல்லப்பட்டது நல்ல கவிதை என்பார். அதை அவர் மேடையில் சொல்வார். அல்லது துடிப்பான ஒரு சொல் விளையாட்டு இருந்தால் அது நல்ல கவிதை சொல்வார். அதற்கு முன்னால் இந்த பக்தி கவிதைகளுக்கு அவர் போன கிடையாது. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய சங்க பாடல்கள் கவிதைகளுக்கு அவர் போன கிடையாது. ஒரு நீண்ட கவி மரபை இப்படி 3 காலகட்டங்களாக அல்லது 4 காலகட்டங்களாக வந்து சொல்றேன். சங்க காலம் கண்ணிலிருந்து உணர்வுக்கு நேரடியாகக்கூடிய ஒரு பாதை. காப்பிய காலகட்டம் அதில் தத்துவத்துடைய ஒரு ஊடாட்டம் வந்த காலகட்டம். பக்தி காலகட்டம் மத கருத்துக்களை சுருக்கமாக சொல்வது, மதம் சார்ந்த சில உணர்வு நிலைகளை சொல்லக்கூடிய காலகட்டம். சொல் விளையாட்டுகளும் கருத்து சுருக்கங்கள் அடங்கின சிற்றிலக்கியங்களுடைய காலகட்டம். இந்த ரசனையை தான் நம்முடைய செவ்வியல் ரசனையாக நம்ம நெடுங்காலம் வைத்துக் கொண்டிருக்கோம். அந்த காலகட்டத்தில் தான் தமிழ் வாராது வந்த மாமணியர் பாரதி தோன்றார். நவீன இலக்கியம்ல என்னன்னு கேட்டால் எப்போதுமே இயல்பாகவே பாரதிக்கு முன் பாரதிக்கு பின் தான். பாரதிக்கு முன்னால் இருக்கிறதா நவீன காலத்துக்கு முன்ன காலம், பாரதிக்கு அப்புறம் நவீன காலகட்டம் மிக எளிமையாக சொல்லியிருக்கோம். பாரதி வாழ்ந்த காலத்திலேயே அந்த சவிலக்கிய மனநிலைகள் தான் இருந்தன.
உவேசாவுடைய சுயசரிதையில் ஒரு சம்பவம் இருக்கு. சென்னை கவர்னர் ஓய்வு பெற்று போகிறார். அதுக்கு ஒரு பாராட்டு கவிதை படிக்கணும். சென்னை கவர்னருக்கு தமிழ் தெரியும். மாம்பழ கவிசிங்கராயர் என்ற ஒரு மரபான கவிஞரை கொண்டு வந்து அவர் ஒரு பெரிய நிலைமண்டல ஆசிரியர் எழுதியிருக்கிறார். விழா தொடங்குவதற்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னால் அந்த கவிதையை பிழை திருத்தி பாருங்க அப்படின்னு இவர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். முதல் 7 பாடல்களும் கவர்னருடைய மனைவியுடைய ஸ்தனங்களுடைய அழகை பற்றி பாடியிருக்காரு. இதை பாடின துறை என்னதான் பண்ண மாட்டார், பதறி போய் ஐயோ வேண்டாம் அப்படின்னு வெட்டி இவர் சொந்தமாக எழுதுறார் திருப்பி. அதான் அன்னைக்கு படிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அரசியல ஸ்தலங்களை பாடுவதற்கு ஒரு மரபு இருக்கிறது. மாம்பழ கவிசங்கருக்கு அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியாது. எங்க திருமண நாயக்கன் முன்னாடியே பாடலாம்னா இவன் முன்னாடியே பாடக்கூடாதுன்னு அவர் கேட்பார். நவீன இலக்கியத்தை நோக்கி காலம் வந்துவிட்டது என்பதை கவிராயர்கள் உணராமலே இருந்து விட்டார். நகில்களுடைய காலம், பின்னழகளுடைய காலம், கூந்தல்களுடைய காலம் முடிந்து போய் வேற காலம் வந்தாச்சு. அந்த காலகட்டத்தை தான் நாம நவீன காலகட்டம் என்று சொல்றோம். இந்த காலகட்டத்துடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பெரிய பருந்து பரல குரல ஒரு வரி தனிச்சிறப்பு சொல்லி போனேன். முதல் தனிச்சிறப்பு அல்லது மாற்ற முடியாத தனிச்சிறப்பு என்பது, கவிதை என்பது நேரடியான அனுபவ உணர்ச்சி வெளிப்பாடுக்கு அப்பால் போய் ஒரு அறிவார்ந்த தன்மையுடைய வெளிப்பாடாக மாறும். அதை நீங்க பாரதியில பார்க்கலாம். அதாவது அந்த கவிதைக்கு சாரமாக இருக்கக்கூடிய சாராம்சம் இருக்கக்கூடிய ஐடியா அல்லது எண்ணம் ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கு. எப்படி ஒரு வடிவில். ஆகவேதான் இன்றைக்கு இந்த வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். மரபு கவிதை எழுதக்கூடிய ஒருவர் அறிவுஜீவியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ரொம்ப அப்பாவியா இருப்பார். ஆனா புது கவிதை எழுதக்கூடியவர் பொருட்படுத்தப்படக்கூடிய 2 கவிதை எழுதினா கூட ஒரு அறிவுஜீவி தான். இல்லாதவன் அந்த கவிதை எழுத முடியாது. அவனுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும். அவனால் கொஞ்சம் அரசியல் பேச முடியும். எல்லாமே தெரிந்த ஒரு நவீன அறிவுஜீவி தான் நவீன கவிதை எழுத முடியும். ஆனால் மரபு கவிதை எழுதுறது உங்களுக்கு அழகு அனுபவம் இருந்தாலே போதும். வீட்டில் மனைவி அழகா இருந்தால் தோணாலே போதும், நல்ல கவிதை எழுதலாம். ஆனால் மரபுக்கு பிறந்த கவிதைக்கு அது முடியாது. பாரதி அவருடைய உரைநடையில ஒரு வரி எழுதலாம். மண்ணில் வேலி போடலாம், வானத்தில் வேலி போட முடியுமா என்றார் ராமகிருஷ்ணன் முனி. போடலாம். மண்ணிலும் வானம் தானே நிரம்பி இருக்கிறது. மண்ணை கட்டினால் வானத்தை கட்டினதாகாதா? இது ஒரு கட்டுரையோட பேராகிராஃப். 2 வருடம் கழிந்து ஒரு கவிதை எழுதலாம். கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவா? ஆனால் மண்ணில் தெரியது வானம், அது நம் வசப்படலாகாதா? அதேதான் அந்த கருத்தில் இந்த கவிதைக்கு வரக்கூடிய ஒரு பாடு, ஒரு தாவல் இருக்கு. அதுதான் நவீன கவிதை. மண்ணில் வேலி போடலாம், வானத்தில் வேலி போட முடியுமா என்றார் ராமகிருஷ்ணன் முனி. போடலாம். மண்ணிலும் வானம் தானே நிரம்பி இருக்கிறது. இது போய்டிக் ஸ்டேட்மெண்ட். கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாதா? ஆனால் மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதா என்பது பாயிண்ட். உரைநடை கிட்டத்தட்ட கவிதைக்கு பக்கத்தில் வருது. அதுல பழுத்து கவிதை உருவாகும். மாமரத்துடைய எந்த பயிரை எடுத்து வாயில போட்டாலும் ஒரு மாங்காயுடைய ஸ்மெல் வரத்தான் செய்யும். இலையில தளிர்ல எல்லாம் இருக்கு. ஆனா அது கனிந்து மாம்பழமா இருக்கு. உரைநடை என்பது ஒரு சமூகத்துடைய ஒட்டுமொத்த சிந்தனை. அதனுடைய கனிந்த ஒரு பகுதி தான் நவீன கவிதை. இந்த ஒரு மாற்றத்தை நடத்தக்கூடிய ஒருவர் தான் நவீன கவிஞர் சொன்னாங்க. இரண்டாவதாக முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கு. எஸ்ரா போல்ட் ஒரு முக்கியமான கட்டுரை எழுதுகிறார். ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆஃப் இமேஜஸ் அப்படிங்கிற கவிதை. அந்த கட்டுரையில் நவீன கவிதையோட இலக்கணங்களை அவர் வந்து சொல்கிறார். அதை தமிழில் காணாசு மொழிபெயர்த்துக்கிறார். அதுதான் தமிழில் புதுக்கவிதையுடைய ஒரு மேனிஃபெஸ்டோ, ஒரு அறிக்கைன்னு சொல்லலாம். அதில் பல விஷயங்கள் அவர் சொல்கிறார். ஓசை நயங்கிறத விட்டு விட, ஏன்னா அதுக்காக வலிந்து நம்ம போட வேண்டியது. சுருக்கமாக சொன்னால் போதும். கவிதைக்குன்னு ஒரு தனி மொழியில் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் பேசக்கூடிய மொழியிலே கவிதை எழுதலாம். இதெல்லாம் எஸ்ரா போட்டு சொல்லக்கூடிய விதிகள். ஆனால் அதில் மிக முக்கியமான விதி ஒன்று இருக்கு. அலங்காரங்கள், அணிகள் கலைந்து விடலாம்.
இதில் முக்கியத்துவம் ஒரு தமிழாசிரியருக்கு தெரியும். முகம் என்று சொன்னால் அது சரியா இருக்காது, மலர் முகம் என்று சொல்லலாம். நுதல் நெற்றின்னு சொன்னால் சரியா இருக்காது, நறுநுதல் என்று சொல்லலாம். என்று ஏதோ ஒரு அட்ஜெக்டிவ்கள் அணிகள் வழியாகத்தான் பழைய இலக்கியம் சொல்லப்படும். ராமேஸ்வரம் கோபுரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சிற்பம் இல்லாத ஏரியாவே இருக்காது. அங்க 6 அடி உயரத்தில் நிற்கக்கூடிய ஒரு சிலை இருந்தா அந்த சிலையுடைய கையில் ஒரு கட்டாரி இருக்கு. அந்த கட்டாரியுடைய பிடியில சிற்பங்கள் இருக்கும். அணிகள் என்பது பழைய இலக்கியத்தில் ஒரு பெரிய விஷயம். சம்ஸ்கிருதத்தில் அலங்காரம் என்று சொல்வார், தமிழ்ல அணி என்று சொல்லுவார். இந்த அணிகளை வெறும் அழகுக்காக மட்டுமே பயன்படுத்துவதை முற்றாக தவிர்த்து விடுவோம் என்கிற பிரகடனத்தில் இருந்தால் புதுக்கவி ஆரம்பிக்கும். அப்படி ஒரு அணி பயன்படுத்தினா அதுக்கு குறிப்பான ஒரு அர்த்தம். ஆகவேதான் பழைய இலக்கியத்தில் இருக்கக்கூடியதை உவமை, உருவகம், சொற்குறிப்பேற்ற அது இதுன்னு ஏகப்பட்ட அணிகள் இருக்கு. நவீன இலக்கியத்தில் பொதுவாக அதை பொய்டிக் இமேஜ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க. படிமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க. படிமம் என்றால் அதுவும் ஒரு வகையில் ஊமைதான். ஒரு பழைய கலைஞர் ஊமைதானுங்களேன்னு கேட்பான். அவங்க ஊமைதான், ஆனா ஊமையே அல்ல. இது படிமம் என்பது அது ஒரு ஊமை போல ஒரு காட்சி தான், அர்த்தம் ஏற்றப்பட்ட காட்சி தான். கைவிடு பசுங்களை என்பது ஒரு ஊமை தான். அது ஒரு பொய்டிக் இமேஜா மாறும்போது என்ன ஆகும்? அது எதை சுட்டுகிறதோ அது முழுக்க முழுக்க வாசனுடைய கற்பனைக்கு விடப்பட்டிருந்தால் அது இமேஜ். கற்றனைத்தூரும் தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூரும் அறிவு. திருக்குறள். தொற்று அனைத்து ஊரும் மணற்கேணி மட்டும் எழுதினா அது பதிவு. அது எதை குறிக்குதுங்கிறத நீ சொல்ல வேண்டும், நான் பார்த்துக்கிறேன். ஒரு காட்சியை மட்டும் வாசகனுக்கு கொடுத்து அதில் உணர்ச்சியும் பொருளும் தொனிக்க வைத்து அது முழுக்க முழுக்க வாசகனுடைய ரசனையினால் உருவாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டால் அது படிக்கும். இது ஆரம்பத்திலிருந்தே வருது. தமிழ் கவிதை எப்படி உருவாகி வந்ததுக்கு ஒரு பாதையை பார்க்கலாம். பிச்சமூர்த்தி ஆரம்ப கவிதையில் எழுதுகிறார். படிக குளத்தோரம் கொக்கு அப்படின்னு கவிதை ஆரம்பிக்கும். கொக்கு குளத்தோரத்தில் அவங்க உட்கார்ந்துருக்கு. செங்கால் நடுக்கு, கழுத்து நீளம். நாம பார்க்கும்போது கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கு, அதுலேயும் அதனுடைய பிம்பம் தெரியுது. எப்போதோ ஒரு முறை தான் ஒரு மீன் கிடைக்குது. இவர் இப்படி முடிக்கிறார். சரி, மீன் அப்பப்போ கிடைச்சாட்டா என்ன, நம் பிம்பத்தை நாமே பார்த்து உட்கார்ந்து இருக்கிறதே போதாதா? என்ன அந்த கவிதை முடியும்? இது ஒரு படிமம் சார்ந்த உருவாக்கத்துடைய ஒரு தொடக்கம். ஆனா இந்த நம் பிம்பத்தை நாமளே பார்த்து உட்கார்ந்தா போதாதுங்கிறது ஒரு விளக்கம். அந்த விளக்கம் அடுத்த கவிதை விட்டுரும். அதுக்கு பிறகு அந்த வரி அவன் எழுத மாட்டான். பிம்பம் மட்டும்தான் எழுதி அங்கே முடிச்சிடும். அந்த முடிக்கிற இடத்துல வாசகனுடைய இடம் பெருசாகிட்டே போகும். நவீன கவிதையில கவிஞனுக்கும் வாசகனுக்குமான உரையாடலுடைய இடம் சர்ஃபேஸ் பெருகிட்டே போகும். இவன் ஒரு மைனிங் ஒரு சின்ன சிக்னல் காட்டும் போதே அவன் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல போறான். ஆக திருப்பி சங்ககாலம் மாதிரியே காது. சங்க காலத்தில் அப்படிதான் ஒரு சின்ன குறிப்பை கொடுத்துக்கிட்டு முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கும் அதிகபட்சம் 5000 பேர் மட்டுமே கொண்ட ஒரு சர்க்கிளாக இந்த கவிஞர்கள் மாறிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு தெரியும் என்ன எழுதுறான். இங்கே நம்பர் இசை இருக்கிறார், அவர் கவிதை எழுதுனா சென்னையில் கூட அவர் நம்ம இளங்கோ கிருஷ்ணனுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் தான் படிச்சுக்குவாங்க. இப்படிதான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இந்த கவிதையை திருப்பி பழக்க ஆரம்பிக்குது. அதனுடைய பொருள் கொள்வதற்கு அந்த வட்டத்துக்குள்ள நீங்க அந்த வட்டத்துக்குள்ள போகணும். கிட்டத்தட்ட ஐஐடிக்கு என்ட்ரன்ஸ் பரீட்சைங்கிற அளவு கஷ்டமான ஒரு தேர்வு. இப்படி கவிதை உலகம் எங்கும் நுண் பொருள் கொள்ளும் சிறு வட்டங்களால் ஆறுதாக மாறி அதுக்கு பிறகுதான் அந்த படிமம்ங்கிற செறிவாய் பெரும்பாலும் நுட்பமாக உணர்த்தி மட்டுமே நிற்கக்கூடியதாக. சிறகிலிருந்து பிரிந்த ஒற்றை இறகு காற்றின் ஈராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்க்கையை எழுதி செல்கிறது. நான் இங்கே கவிதை ரசனை சொல்லலை, அந்த கொள்கையை சொல்றதுக்காக தான் நம்ம பிரபலமான கவிதையை மட்டும் செலக்ட் பண்றேன்.
சிறகிலிருந்து பிரிந்த ஒற்றை இறகு, காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இவ்வளவுதான் கவிதை. பழைய கவிஞர் இல்லை. அதே போல ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு வரி இருக்குல்ல, அது இல்லை. இப்ப இது எதை குறிக்குது? முதல் விஷயம், அது ஒரு காட்சியை குறிக்குது. ஒரு பறவை பறந்து போயாச்சு, சிறகிலிருந்து ஒரு இறகு விழுந்திருக்கு. இறகு உதிரும் போது இப்படி சுழன்று 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 தான் இறங்கும். அது எழுதுவது போல இருக்கு. அலை அலையாக அதன் அடியில புரண்டு கொண்டு இருக்கக்கூடிய காற்றின் தீராத பக்கங்களில் அது எதையோ எழுதிட்டு இருக்கும். எதை எழுதுது? அந்த பறவையின் வாழ்க்கை எழுதி கொள்ளுது. காவியம் இந்த கவிதைக்கு அவர் தலைப்பு எழுதியிருக்கார். பிரமிழ் எழுதின ஒரு கவிதை. இதிலிருந்து நீங்க கொடுக்கக்கூடிய காட்சி தான் முதல் அடிப்படை. அந்த காட்சியிலிருந்து மேலும் 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 அர்த்தங்களை நீங்க சொல்லுங்க. நவீன கவிதையில 2 வகையான கூறுமுறைகள் தான் இருக்கு. ஒன்று படிமம், இன்னொன்று இமேஜ், இன்னொன்று மெட்டஃபர் சொல்லுவாங்க. அதாவது கவி உருவகம். படிமம் என்பது இது முதல் இலக்கணமே. அது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு காட்சியா இருக்கிறது. நீங்க இந்த படிச்ச உடனே அந்த காட்சி உங்க கற்பனையில வரும் என்றால் தான் அது படிமம். அந்த படிமம் செரிபரலா இருக்கும் பட்சத்தில், அது மூளை சார்ந்தா இருக்கும் பட்சம் அது உருவகமாயிடுது. அது ஏதோ ஒரு கற்பனைக்காக உருவாகி இருக்கிறது. அந்த நோக்கம் இருக்குது. இருவகம் என்பது அல்லது மெட்டஃபர் என்பது நவீன கவிதையில ஒரு இன்ஃபீரியரான ஒரு 2ஆம் பட்சமான விஷயமாக கருதப்படுகிறது. நவீன கவிதை பெருமளவுக்கு இந்த படிமம் வழியாக தொடர்புறுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. தமிழில் எப்போ பிரமிழ் உள்ள வருகிறாரோ அப்போதே படிமம் என்பது மிக முக்கியமான ஒரு கவிதை வடிவமாக மாறியாச்சு. அதன் பிறகு ஒரு படிம காலகட்டமே தமிழ் இருக்கு. இந்த படிமங்களை தன்னளவில் ரசிக்கிறது தான் கவிதை. ஒரு கூட்டத்தில் கவிஞனை பார்த்து, ஏங்க இந்த சிறகில் இருந்து பிரிந்தன எழுதியிருக்கீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா என்று கேட்பாரு. பெரும்பாலான கவிஞர்கள் தெரியும், நீங்க ஏதோ எழுதிட்டு தப்பா இருக்க விட்டுருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த உணர்வு அதில் இருக்கு? இன்னொன்று இருக்கு. அந்த கவிஞன் போய் இது கண்ணதாசனை பத்தின கவிதை நினைக்கிறீங்க, கண்ணதாசன் போயிட்டாரு, அவருடைய கவிதை எழுதிட்டே இருக்கு, அதை தானே சொல்லுது அப்படின்னு கேட்கறது அவர் தான். ஏன்னா அது உங்களுடைய அர்த்தம், அவனுடைய அர்த்தம் வேறவா இருக்கலாம். இப்படி முடிவற்ற அர்த்தங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக ஒரு ரயிலை செலுத்தக்கூடிய பச்சை கொடிய அசைவாக மட்டுமே எஞ்சக்கூடிய ஒன்று தான் நவீன கவிதை என்ற பேரில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேவதேவருடைய ஒரு கவிதை இருக்கு. அசையும் போது தோணி, அசையாத போது தீவு, தோணிக்கும் தீவுக்கும் நடுவே மின்னல் பொழுதே தூரம். இது படிமத்துக்குடைய அடுத்த கட்டம். படிமங்களை வச்சு கட்டப்படக்கூடிய ஒரு படிமம் இல்லை, போற போக்கில் இருக்கவில்லை. ஒரு தோணி, அது அசையாத போது அது ஒரு தீவு, அசையும் கணம் அது தோணி. அந்த தீவுக்கும் இந்த தோணிக்கு நடுவே மின்னர் பொழுதே தூரம். ஒரு கணம் தான், ஆனால் பல்லாயிரம் கிலோமீட்டர்ஸ் கடந்து போக முடியும். அப்ப 3 படிமங்களை வச்சது படிமம், படிம பின்னல் என்ற அளவில் கவிதை அடுத்த கட்டத்துக்கு. இப்படித்தான் கவிதையுடைய நவீன கவிதையுடைய ஒரு பரிணாமம் ஆச்சு. அதனுடைய சமகாலம் என்பது என்ன? கவிஞர்கள் எஸ்ரா போன்ற காலத்தில் ஆரம்பித்து படிமங்களில் திளைத்து படிமங்களை பரிமாறி கிட்டத்தட்ட ரூபா நோட்டுக்கு சமானமாக படிமங்களை வச்சு புழங்க ஆரம்பித்த ஒரு காலம். அப்பதான் உலக அளவில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. MTVன்னு ஒன்று வந்தது. ஒரு நாளைக்கு 30,000 படிமங்களை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு உலகம் முழுக்க படிமங்களுடைய குறைஞ்சு போச்சு. இது என்ன பண்றது? ஒரு நல்ல கவிஞன் ராப்பகலா எழுதுறத விட அதிக படிமங்களை காட்சியை உருவாக்கும். உலக அளவில் கிட்டத்தட்ட படிப்படியாக ஒரு 5-6 வருஷத்துல படிமங்கள் என்பதே இல்லாம ஆயிடுச்சு. படிமமற்ற கவிதை அல்லது பிளைன் போயிட்ரி ஒரு வந்தது. அதுல 2 வகை இருக்கு. ஒன்று குறுஞ்சித்தரிப்பு, ஒரு சின்ன ஈவென்ட்டை மட்டும் சொல்லி அதை சொல்லுது. இப்போ நண்பர் இசை இங்கே எழுதக்கூடிய பெரும்பாலான கவிதை ஒரு குறுஞ்சித்தரிப்பு கவிதை, ஒரு காட்சியை மட்டும் சொல்லக்கூடிய, ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் சொல்லக்கூடியது. அல்லது ஒரு தருணத்தை
அல்லது ஒரு விஷயத்தை மட்டுமே சொல்லி நிறுத்தக்கூடிய கவிதை. அவை படிமங்களான்னு கேட்டால் படிமம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு படிமம் மட்டும் அல்ல, ஒரு சந்தர்ப்பம். இந்த வகையான கவிதைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கு. இந்த கவிதையுடைய ட்ரெண்டுங்கிறது தான். மிக சமீபத்தில் என்னோட நண்பர் கல்பற்றா நாராயணா அவர் எழுதின ஒரு கவிதை டச் ஸ்கிரீன் பற்றி. அந்த கவிதையுடைய கண்டென்ட் இதுதான். என் பொண்ணு பேத்தி சொல்றான், தாத்தா இல்லை தாத்தா அப்படி அமுக்காதீங்க அமுக்காதீங்க, இப்படி தொடுங்க இப்படி தொடுங்கன்னு சொல்றான். நான் தொடும்போது மட்டும் இந்த செல்போன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அவன் தொடும்போது அது ஒர்க் ஆகுது. என்னடி பண்றேன்னு கேட்டா, தண்ணி மேல பூச்சி போற மாதிரி அவ்வளவு ஈஸியா தொடரணும்ப்பா அப்படின்னா. அப்ப இதுதான் பிரச்சனையா? இது நாள் வரைக்கும் நான் தட்டி திறக்காத வாசல்கள், நான் கூவி அழைத்து வராத நண்பர்கள், நான் அடையாது போன வெற்றிகள் எல்லாமே அவ்வளவு ஆவேசத்தோடு அவ்வளவு ஆங்காரத்தோடு நான் ஓங்கி தட்டினால்தான் எனக்கு மிஸ் ஆச்சா? இப்படிதான் தொட்டிருக்கணுமா? இந்த காலகட்டம் தான் வந்துருச்சா? இந்த காலகட்டம் வந்துருச்சா? ஆனால் அதுக்காக தயார் பண்ண இந்த முரட்டு கையை வச்சுட்டு நான் எப்படி இந்த டச் ஸ்கிரீனை டீல் பண்ணேன்? அவ்வளோதான் இருக்கு. ஆக கைவிடு பசுங்கடையிலிருந்து டச் ஸ்கிரீன் வரைக்கும் ஒரு கவிதையுடைய 2000 வருட பரிணாமம் இருக்கிறது. நன்றி, வணக்கம். சரி, இது சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வந்துச்சு. ஆமா, இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு உதாரணம் இதை எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த உதாரணம் மிகச்சிறந்த உதாரணம் இருக்கக்கூடிய உதாரணமா சங்ககால கவிதையோட மிகச்சரியான உதாரணம் இருக்கக்கூடியது வந்து குறுந்தொகை. கலித்தொகைக்கு நீங்க போனீங்கன்னா அங்க சித்தரிப்புகள் இருக்கு. அது அந்த சித்தரிப்புல நீங்க கொண்டு வர முடியாது, ஏன்னா அது ஒரு விஷுவல் தான். நான் வீட்டு முற்றத்தில் விளையாடிட்டு இருந்தேன். அவன் வந்து என்கிட்ட வந்து தண்ணி கொண்டான்னு கேட்டான். தண்ணி கொண்டு வந்து கையை பிடிச்சான். நான் ஐயோன்னு கத்துனேன். அப்போ அம்மா கேட்டா என்னன்னு கேட்டா, இல்லை தண்ணி பிடிக்கும்போது விக்கிட்டான்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. இந்த கவிதையை நான் கோட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த கரெக்டாக நான் சொல்ல வர்றதுக்கு இதுதான் பொருத்தமாக இருக்கு. அதே மாதிரி கம்பராமாயணத்தை தான் அந்த 2வது காலகட்டத்துக்கு குறிப்பிடணும். ஆனால் கலிங்கத்து பரணி குறிப்பிடுறது இன்னும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அதை ஒரு சாம்பிள் வழியாக தான் அந்த 2000 வருஷம் சொல்லியிருக்கு. இதில் நூற்றுக்கணக்கான வேரியேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆள் 45 நிமிஷத்தில் வந்து 2000 வருஷ கவிதை ரசனையை முழுசாக சொல்லிட முடியாது. நான் ஒரு காலகட்டம், ஒரு கிளாரிட்டிக்காக தான் சொல்கிறேன். அதாவது காட்சி இன்பத்திலிருந்து உணர்வுகளுக்கு நோக்கக்கூடிய ஒரு காலகட்டம், கருத்து ஊடாட்டம் கலந்த 2வது காலகட்டம், பக்தி, அதாவது மத கருத்துக்களை சுருக்கமாக சொல்வதும் மதம் உருவாக்கக்கூடிய பித்து நிலையை சொல்வதற்கான அழகியலை கண்டடைவதுமான பக்தி காலகட்டம், சொல் விளையாட்டுகளும் சுருக்கமான நீதி கருத்துக்களுமான சிற்றிலக்கியங்களுடைய காலகட்டம், நவீன காலகட்டம். நவீன காலகட்டம்னா பாரதியுடைய காலகட்டம். கருத்திலிருந்து உருவாகக்கூடிய கவிதை, கவிஞன் ஒரு அறிவுஜீவியாகவும் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்புறம் படிமம் தொடங்குது, பிச்சமூர்த்தி. படிமத்துடைய எழுச்சி பிரபலம், படிமத்தாலான டிவி ஒரு நெசவு தேவதேவன், படிமத்தை இழந்து அடுத்த கட்டம் என்பது இன்றைய விளக்கம். இதுதான் என்னுடைய உரையுடைய ஒரு சார். சமகால கவிதைகளை குறித்து நீங்கள் இந்த பதிவு செய்யவே இல்லை. 90களுக்கு பிறகான கவிதைகள் யாரு அசரீதி மாதிரி கேட்க நீங்க கேட்குறீங்க. ஒரு 20 ஆண்டுகள் ஏறக்குறைய 25 ஆண்டுகள் கவிதையை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட இந்த உரையில் குறிப்பிடலை. சமகால கவிதை கன்றமதியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இன்னொரு கேள்வி சேர்த்துக்கிறேன். ஒரு 20 ஆண்டுகளாக கவிதை குறித்து சரியான விமர்சனங்கள் வருவதே இல்லை. புது கவிதை காலத்தில் எழுதப்பட்ட காலத்தில் வந்த விமர்சனங்கள் கூட 90களுக்கு பிறகு கவிதை குறித்த விமர்சனங்கள் நூல்களே வருவதில்லை, நீங்கள் கூட எழுதுவதில்லை. அதாவது இப்போ 2000 வருட கவிதை மரபை இப்போ பேசணும். நீங்கள் கேட்டது 20 வருடம், அப்படின்னா 100ல் 1 பங்கு. அந்த 100ல் 1 பங்கு ரேஷியோவில் அதிகமாகவே நவீன கவிதை பற்றி சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். 2வதாக
நவீன கவிதையோட ஒரு பெரிய காலகட்டம் பாரதியிலிருந்து இந்திய கவிதை வரைக்கும், அதனுடைய 3 வெவ்வேறு காலகட்டங்களை இந்த உரையில் சொல்லியிருக்கேன். அதாவது பாரதி, அப்புறம் பிரமிழ், தேவதேவன்லேருந்து அடுத்து இந்திய கவிதை வரைக்கும். இந்த 20 வருடங்கள் உள்ள ட்ரெண்டுங்க தான் நான் கடைசியாக சொன்னது என்னன்னா, படிமங்களிலிருந்து விடுபட்டு படிமமற்ற கவிதையை எழுதக்கூடிய ஒரு வழக்கம், குறிஞ்சித்தரிப்புகளாகவும் அல்லது ஒற்றை இமேஜ் காட்சிகளாகவும் கவிதை எழுதக்கூடிய ஒரு மரபு தான் இன்றைக்கு இருக்கிறதா கடைசியாக சொன்னேன். நான் என்னுடைய சித்திரம் என்பது இங்கு நவீன கவிதை பற்றி விமர்சனத்தை உருவாக்குதல்ல, ஒரு பருந்து பார்வையில் கடந்த 2000 வருஷம் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். அதில் நவீன கவிதையில் இன்னைக்குள்ள ட்ரெண்ட் இது 2 தான். அதான் நான் கடைசியாக சொல்லி அங்கே தான் நான் உரையை முடிச்சிருக்கேன். இப்போ இந்த 25 வருஷத்துல தமிழ் எழுதக்கூடிய கவிஞர்களை பற்றி என்னுடைய கருத்து சொல்லணும், அது தனி உரை. இன்னொரு மேடை கிடைச்சுன்னா அதை பேசலாம். சரி, அடுத்த வரையில் மேடையில் பேசலாம். வள்ளலாரையும் பட்டினத்தாரையும் ஏன் இப்படி கேட்க ஆரம்பிச்சா நீங்க புகழேந்தி புலவரை ஏன் விட்டீங்க, காலமேகத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அப்படியே போயிட்டு இருக்கலாம். இந்த கேள்வியை நான் இப்படி மாற்றிக்கொள்கிறேன். பட்டினத்தாரும் வள்ளலாரும் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள்? பட்டினத்தாரும் வள்ளலாரும் பக்தி இலக்கியம் மருவின சிற்றிலக்கிய காலகட்டத்தை சேர்ந்தவர்கள். பக்தி இலக்கியத்துடைய மைய கருத்துக்களை சிற்றிலக்கிய காலகட்டத்தில் பேசின கவிஞர். அந்த சிற்றிலக்கிய காலகட்டத்தில் 2 வகையான கவிதை மரபுகள் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று சொல் விளையாட்டு சார்ந்த கவிதைகள், அதுதான் அந்த அந்த வகையான பக்தி கவிதைகள் இருக்கு. உதாரணமாக அந்த சொல் விளையாட்டு சார்ந்த கவிதைகள்னா திருப்புகழை சொல்லலாம். பெரும்பகுதி சொல் விளையாட்டுகளும் ஞானமும் கலந்து ஒன்று. குமரகுருபர்கிட்ட நிறைய சொல் விளையாட்டுகள் இருக்கு. இன்னொன்று சுருக்கமாகவும் ரத்தின சுருக்கமாகவும் மத கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு வகையான பாடல். அதுதான் பட்டினத்தாரும் வள்ளலாரும் வகையாக எழுதின கவிதைகள். அபூர்வமாக அவருள்ள நல்ல கவிதை வரிகள் இருக்கு. ஆனால் பொதுவாக கரானான சரியான சொற்களில் சொல்லப்பட்ட சூத்திரமாக வகுக்கப்பட்ட மத கருத்துக்கள் தான் இந்த கவிதைகள் சொல்லலாம். இது ஒரு வகையான கவிதைகள். அவை கவிதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த வகைக்குள்ளே தான் அவன் கிடக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈசம எம்சிஸ் கூட அவர் கவிதையை சொல்லலாம். பட்டினத்தாருடைய பல கவிதைகளை கவிதைன்னு சொல்ல மாட்டார் இல்லையா? சங்க இலக்கிய செவ்வியல் மரபோடு நீங்கள் தொடங்கினீர்கள், குறுந்தொகை பாட்டோடு தொடங்கினீர்கள். அது ஒரு நல்ல பாட்டு தான். இன்றைக்கு இருக்கிற கவிதைகளில் சங்க இலக்கிய கூறுகள் ஏதாவது தென்படுகிறதா? தென்பாடியில் கூட கேட்டார், இன்றைய கவிதையை பற்றி விமர்சனங்கள் சரியாக வருவதில்லை என்று சொன்னார்கள். சங்க இலக்கியத்துடைய கூறுகள் இன்றைய நவீன கவிதைகளிலே தென்படுகிறதா? அதனுடைய தாக்கம், அதனுடைய விளைவுகள் ஏதாவது சொல்லுங்கள். அதாவது இப்போ மறுபடியும் நான் சொன்னதுன்னா, காட்சியிலிருந்து நேரடியாக உணர்ச்சிக்கு போகக்கூடிய ஒரு வழி சங்க பாடல் இருக்கு. அது சங்க பாடலுடைய காலகட்டத்திற்கு பிறகு அப்படியே ஒருபோதும் நீடிக்க முடியாது. ஏனென்றால் அது மொழி தோன்றக்கூடிய ஆரம்ப காலகட்டம். பழங்குடிகளுடைய மொழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேரடியான காட்சிக்கு மொழியை சந்திக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். எங்கள் ஊரில் காணிக்காரில் ஆட்டுடைய இலைன்னு சொல்லுவாங்க. ஆட்டுடைய இலை காது தோணுதில்லை, ஒரு இலை தானே அது. இப்படி இப்போ மரத்துடைய கிளையும் மாடுடைய கொம்பையும் கொம்புன்னு சொல்கிறோம். இப்படி நேரடியாக காட்சிகளை மொழியாக மாற்றிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு பிறகு தத்துவ சிந்தனை உருவாகி வரும்போதே அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. திருப்பி அது வராது. திருப்பி நீங்கள் பழங்குடி வாழ்க்கைக்கு போக முடியாது. திருப்பி நீங்கள் கல்வி கற்ற மனிதனாக தான் வாழ முடியும். பண்பாடு அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னவென்றால், கருத்துக்களை விளக்கி பண்ணி சொல்லாமல் காட்சிகளிலிருந்து நேரடியாக கவிதை அனுபவத்துக்கு போகக்கூடிய ஒரு முறை சங்க காலத்தில் இருந்தது இல்லையா? அது நவீன கவிதையில தான் திரும்பி வந்திருக்கு. எப்போ சிலப்பதிகார காலகட்டத்தில் முழுசாக இல்லாமல் ஆகிட்டோம், அது பிரமிழுக்கு பிறகுதான் தமிழில் திரும்பி வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன பல தமிழ் கவிதைகளை சொல்ல போனால், அந்த கவிதைகளை கொஞ்சம் பழைய மொழியில் எழுதுனா நீங்கள் திருக்குறள் குறுந்தொகைகளை மாட்டி விட்டுருலாம். தேவதையருடைய பல நல்ல கவிதைகளை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பழைய தமிழில் மாற்றி குறுந்தொகைகளை கலந்து விடு, நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப குறுந்தொகையில் ஊர்னு ஒரு ஆள் இல்லையே, இதுக்குள்ள ஒரு மூளை இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆக இந்த காலகட்டத்தில் தான் சங்க காலகட்டத்துடைய
கவிதை அழகியலுடைய செல்வாக்கு மிக அதிகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படியே முதல் வரி, நாம் பக்தி கவிதைகளை மறுதளிக்கக்கூடியவன் அல்ல. இந்த உரையிலே எந்த வகையிலே அதை மறுதளிக்கவும் இல்லை. நான் இங்கே காலகட்டங்களுடைய ரசனை எப்படி எப்படி மாறி வருதுங்கிறத சொல்லுவேன். இந்த 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்குமான பொதுவான பக்தி காலகட்டத்துடைய 2 ட்ரெண்டுகளை இங்கே சொல்கிறேன். ஒரு ட்ரெண்ட் என்பது மதம் சார்ந்த தத்துவ கருத்துக்களை கச்சிதமான மொழியில் சொல்லக்கூடியது. நேரல மனமெனும் தோணி வெற்றி மதியனும் கோலை ஊன்றி பரவப்படும். 2வது, பக்தியில் ஒரு எக்ஸ்ட்ரசி இருக்கு, ஒரு பரவசம் இருக்கு. அந்த பரவசத்தை மொழியில் பிடிக்கக்கூடாத முயற்சிக்கிறோம். அது அதிகமும் வைணவ கவிதைகள் இருக்கு, ஆண்டாள் திருப்பாவை போன்ற பாடல்கள். இந்த 2 ட்ரெண்டு அது இருக்கு. அது அந்த காலகட்டத்துடைய கவிதை ரசனையுடைய அம்சங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. எந்த வகையிலையும் அதை நான் நிராகரிக்கிறேன். நான் சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. என்ன இல்லை, எந்த ஒரு காலகட்டத்திலையுமே சிந்தனைகள் என்பது சூழலில் தான் பிறகுது. சூழலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சிந்தனைன்னு ஒன்று கிடையாது. நவீன காலத்துக்கு முந்தின காலகட்டம் என்னவென்றால், ஒரு சாமானிய மனிதனுக்கு அந்த தேசத்தையோ அந்த பொருளாதாரத்தையோ அந்த சமூகத்துடைய அறத்தையோ விழுமியங்களையோ தீர்மானிக்கக்கூடிய உரிமை கிடையாது. ஒரு நாட்டை இப்போ 1930-70களுக்கு முன்னாடி ஒரு சாமானிய மனிதனுக்கும் அன்றைக்கு அவன் வாழ்க்கை சமுதாயத்தையும் எந்த பக்கம் கிடையாது. ஆனால் எப்போது ஜனநாயகம் ஒன்று வருதோ, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது எல்லாத்தையும் தெரிந்து வைத்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வந்துடுது. அப்போ அவன் ஒரு அறிவுஜீவி ஆக வேண்டிய கட்டாயம். ஆகவே தான் நவீன கவிஞன் ஒருத்தன் வரான். இந்த நாடு இப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சமூகம் இப்படி மாறணுங்கிறான். நீங்கள் இந்த வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். பாரதிக்கு முன்னால் இந்த எந்த கவிஞரும் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுங்க. கேரளா மானுடா என்ன பாடல், நம்மில் கீழோர் மேலோர் இல்லைன்னு பாடல். பக்தியை பற்றி பாடுவான், தன்னுடைய தனிப்பட்ட உணர்ச்சிகளை பற்றி பாடுவான், தன்னுடைய ஆன்மீக மேன்மையை பற்றி பாடுவான். சமூகங்கிறத பற்றி அவனோட ரோல் இல்லை, அது ராஜதந்திரிகளுடைய வேலை, அரசனுடைய வேலை. ஆனால் அரசியல் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொறுப்பாக ஆனது நவீன காலகட்டத்துக்கு பிறகு. ஆகவே தான் ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க வேண்டிய அவசியத்துக்கு ஆளாங்க. இன்னைக்கு கூட அத்தனை பேரும் செய்தித்தாளில் படிச்சிருக்கீங்க. இன்னைக்கு டெல்லியில் என்ன நடக்குது, மோடியோட உரையை பற்றி உங்களோட அபிப்பிராயம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய முப்பாட்டா காலத்தில் அவங்க அன்றைக்கு இருந்த அரசனுடைய அரசர் சபையை பற்றி ஏதாவது தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவருக்கு அக்கறை கிடையாது, அவரோட படியும் கிடையாது. இந்த மாறுதல் வந்த பிறகுதான் நவீன கவிதை வருது. ஆகவே தன்னியல்பாக ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்கிறதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அந்த பொறுப்பை மேலதிகமாக ஏற்றுக்கொண்டு கவிதையில் செயல்படக்கூடியவர் சொல்லலாம். உங்கள் பெரிய ஸ்பீச்சில் நான் 2000 வருட கவிதையை பற்றி பேசுகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவிதையோட மொழியும் அந்த கவிதையோட பாணியெல்லாம் மாறி இருக்கு. சில கவிதையோட வடிவங்கள் 100 வருடம் 150 வருடம் இருந்திருக்குன்னு சொன்னீங்க. இப்போ இதில் ஒரு உடைப்பு நிகழுது இல்லைங்களா? உடைப்பு நிகழுதில்ல, இது இல்லை வேற ஒரு கவிதை மாறுது. அந்த உடைப்பை நிகழ்த்துற ஒரு ஆள் அந்த இடத்துல தானே வர்றான். அவன் எங்கேருந்து வர்றான்? அந்த உடைப்பு நிகழ்றதுக்கான காரணமாக என்ன இருக்குது? ஒரு 150 வருஷம் ஒரு பெரிய ஒரு நீங்கள் சொன்னீங்க வாரியார் சுவாமிகளுக்கு பிடிச்ச பாட்டா அதை சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க. அந்த கவிதை 150 வருஷம் கோலோச்சிட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி ஒருத்தன் இல்லை இது இல்லை கவிதை இது வேற அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் சொல்கிறான், எழுதுறான். எழுதி அது கவிதை நிலைபெறுது. அப்போ அவன் எங்கிருந்து வர்றான்? அவனுக்கான அந்த மனம் எங்கிருந்து வருது? இப்போ பாரதி வர்றான், பாரதிக்கு முன்னாடி இருக்கிற கவிதைகள் இல்லை
ஒரு மாடர்ன் போயிட்டா பாரதி வந்துட்டான். பாரதி கூட நம்ம சொல்கிறோம் வெஸ்ட்டில் அவனுக்கு படிப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அதே பாரதி இருந்த காலகட்டத்திலே புலவர்களை அவன் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும். அதே வேற வேற அவனோட நட்பு குழாமல் இருந்த ஆட்களே வந்து அதே படிகளை படிச்சிருப்பாங்க. அதை தாண்டி பாரதி ஒருத்தன் வந்து நின்று அவன் கவிதையை வந்து மாற்றுறான், முகத்தை மாற்றுறான். இப்போ வேற வேற வடிவங்களில் வந்து கவிதை மாறிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான ஆள் எங்கிருந்து வர்றான்? அதே மனம் தான், அதே காற்று தான், அதே இதுதான் இருக்குது. ஆனால் அவன் எங்கிருந்து வர்றான்? அந்த கவிதை எப்படி மாறுது? அவனுக்கு முக்கியமான கேள்வி. K.N. செந்தில் தமிழில் முக்கியமான ஒரு சிறுகதை ஆசிரியர். அந்த கேள்விக்கான பதிலை 3-4 கோணங்களில் சொல்லுவாங்க. ஒன்று, புறச்சூழலில் வரக்கூடிய பொதுவான மாற்றம் வந்து கருத்து தளத்தில் பிரதிபலித்து அதன் வழியாக கவிதையில் மாற்றத்தை உருவாக்குது. உதாரணமாக சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் முடியுடை மூவேந்தர் பெரிய வல்லமையோட இல்லை. சிறு மன்னர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு இருக்கு. கடல் சேர்ப்பர்கள், மருத நிலத்து வேலியர்கள், குரவ மன்னர்கள், அப்படி எல்லா கம்யூனிட்டிலையும் மன்னர்கள் இருக்கிறாங்க. இந்த முடியுடை மூவேந்தர் உருவாகி இந்த சிறு மன்னர்களை அவர் தொடர்ந்து வெல்ல முயற்சி கொண்டு காலகட்டம் தான் சங்க காலகட்டம், ஒரு கலங்கின காலகட்டம். அப்போ ஒரு ட்ரைபல் வாழ்க்கைக்கு அல்லது ஒரு செமி ட்ரைபல் வாழ்க்கைக்கு, அரை பழங்குடி வாழ்க்கைக்கான இடம் அங்கே இருக்கு. எப்போ முடியுடை மூவேந்தர் உருவாகி வந்தாங்களோ, வேற சிற்றரசு எல்லாம் அவங்களுடைய அடிப்படைகளாக மாறினாங்களோ, 3 மன்னர்கள் மட்டுமே ஆண்டாக தமிழகம் மாறிச்சோ, அப்போ பேரரசு உருவாகும். பேரரசு உருவாகும் போது பெரும் தத்துவங்கள் இருக்கணும். அப்பதான் பேரரசு நிறுத்த முடியும். பெரும் தத்துவங்கள் வரும்போது பெரும் காவியங்கள் வந்தாங்க. இது ஒரு கோணம். அரசியல் சூழல் தலைவீழாக மாறும்போது அதற்கு ஏற்ப வந்து ஐடியாலஜிலையும் இதிலையும் வரக்கூடிய மாற்றங்கள் கவிதை பாதிக்கும். சோழர் சாம்ராஜ்யம் போன்று தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக ஆளக்கூடிய பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய ஒரு பகுதியாகத்தான் நீ கம்பராமாயணத்தை பார்க்க. கம்பராமாயணம் தொகுத்து அது சமாஜ தேவையான ஒரு பெரிய ஐடியாலஜி உருவாக்கி. இது ஒரு பார்வை. இரண்டாவதாக பிற பண்பாடுகளில் இருந்து வரக்கூடிய தொடர்பு. சங்க இலக்கியத்தை எடுத்து பார்த்தா சங்க இலக்கிய காலகட்டத்தில் அந்த எப்போ நமக்கு சங்க பாடல் கிடைக்குதோ அப்போவே மிக வலுவான வைதிக பண்பாட்டுடைய செல்வாக்கு இங்கே இருக்கு. கேள்விகள் எல்லாமே இருக்கு. ஆனால் சமணமும் வளையமும் ஒரு பெரிய அலை மாறி தமிழகத்தில் அடிக்கும்போது தான் சிலப்பதிகாரமும் இது உருவாகும். சமணம் இல்லை என்றால் இளங்கோடியில் வந்திருப்பாரா? பௌத்தம் இல்லை என்றால் இவர் எழுதியிருப்பாரா? இந்த கேள்வி முக்கியம். ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு பெரிய மதமோ ஒரு பெரிய அரசியல் அலையோ உருவாகும் போது மாற்றம் உருவாகும். அதே மாதிரி பின்னாடி பக்தி இயக்கம் இங்கிருந்து அங்கே போய் நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகிறது. மொத்த வட இந்திய இலக்கியத்தையுமே தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பக்தி இலக்கிய மாற்றம் வைத்திருக்கிறது. சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் வழியாக வந்த மொழிபெயர்ப்பு நம்முடைய அத்தனை பேருடைய இலக்கிய பார்வையை மாற்றி. இது ஒரு பெரிய விஷயம். இதை பற்றி விமர்சனம் பெருத்து எழுதியிருக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டு கடைசி காலகட்டத்தில் தான் காலனி ஆதிக்கம் உருவாங்க. ஸ்பானிஷ், பிரெஞ்சு அண்ட் ஆங்கிலம், இந்த 3 மொழிகளும் உலகம் முழுக்க போகுது. அங்கிருந்து அவங்க மொழிபெயர்த்து கொண்டு வந்து ஐரோப்பாவுக்கு சேர்க்கிறாங்க. அது வரைக்கும் தன்னிச்சையான சில உரையாடல் நடக்கிற வழிய ஒரு மொழியில உலகத்தில் அனைத்து இலக்கியங்களும் கிடைக்கிறதே கிடையாது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆங்கிலத்தில் எல்லா இலக்கியத்தையும் படிச்சிருக்கீங்க. 17ஆம் நூற்றாண்டுல தான் உலகத்தோட அத்தனை மொழியில இருந்து ஒரு மொழிக்கு படைப்புகள் வர ஆரம்பிக்குது. மனித வரலாற்றிலே அது முதல் முறையாக. ஜெர்மன் மொழியில இந்த பினாமினன் தான் வேர்ல்டு லிட்ரேச்சர் இருக்கிற வார்த்தையால கதை சொன்னார். உலக இலக்கியங்கிற வார்த்தையை அவர் உருவாக்குனார். இப்படி உலக இலக்கியம் ஒன்று உருவான பிறகு இந்த உலக இலக்கியம் ஆங்கில வழியா ஜெர்மன் வழியா உலகம் முழுக்க போகுது. இந்த பார்வை அடைந்தோம். அதிலிருந்து வேற எட்டயபுரத்தில் கிட்டத்தட்ட 10 பேர் என்ற ஒரு சபையில் இருக்கக்கூடிய சுப்பையா பிரெஞ்சு மொழி கற்று ஆங்கிலம் கற்ற போது அவன் வேற ஒரு ஆள். அவனுடைய பார்வை வந்து உலகம் முழுக்க போகுது. அன்றைக்கு பிரான்ஸ்ல வந்து கொண்டிருந்த மிக முக்கியமான இலக்கிய பத்திரிகைகளை மொத்தமே 7 பிரதிகள் தான் வந்து தமிழ்நாட்டில் எடுத்திருக்கு. அதில் ஒருத்தர் இவர் வாங்கியிருக்காரு. அப்ப தமிழ்நாட்டினுடைய 7 பேர்ல ஒருத்தர் அவர். அவருடைய பார்வைக்கு மாம்பழ கவிசிங்கராருக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவர் செத்து போய் 50 வருஷம் கழிச்சு கூட ரஷ்யாவில் புரட்சி நடந்த விஷயம் தெரியாத கவிஞர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது அவரை ரஷ்யாவில் போல்ஷெவிக்கள் வெற்றி பெற்று வருவார்கள் என்று தோன்றுகிறதுன்னு கவிதை கட்டுரை. ரஷ்யாவில்
போல்ஷெவிக்கள் ஆட்சியை கைப்பற்றிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது, மென்ஷெவிக்களை விட இவங்க வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு கட்டுற அளவுக்கு உலக இலக்கியம் தெரிஞ்சு வச்சுருக்கா, உலக அரசியல் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போ அவர் வேற தானே, இவங்க இருக்கிறத விட 100 படி மேலே நின்று அவர் பார்க்குறாங்க. இதுதான் புனைவிலக்கியவாதி எழுத்தாளர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதற்கு அப்பால் ஒன்று இருக்கு, அது மறுக்க முடியாது, இதெல்லாம் சூழல் சார்ந்தது. இன்னும் அவனுடைய பர்சனல் இம்பல்ஸ் ஒன்று இருக்கு, அது எல்லாரும் கிடையாது. அவர் காலத்தில் இன்னொருத்தன் அதே படித்தா அவன் பாரதி ஆயிருக்க மாட்டான். அது விளக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வரக்கூடிய தேரிகளை இப்போ கேட்டிங்கன்னா இதை பற்றி விளக்குறதுக்கான இது வரைக்கும் 100 தேரி நான் சொல்ல முடியும். ஆனால் 100 தேரிக்கு அப்புறம் ஒரு படைப்பிலக்கியவாதி என்ன காரணத்தினால அவன் அடைந்த அந்த உயரத்தை அடைந்தான் என்பதை ஒருபோதும் விளக்க முடியாது. அது ஒரு பெரிய எனிக்மாவாக தான் இருக்கு. இப்போ நான் விளக்கிட்டேன்னா நாளைக்கு இன்னொருத்தவங்க இல்லைங்க தப்பு இன்னொரு தேரி தான் சொல்லுவாங்க அப்படியே தொடர்ந்து விளக்கப்படுது. இரண்டாவது சொல்லலாம், அந்த ஒரு இம்பல்ஸ். இவன் எப்படி தன்னை காளிதாசனாக கற்பனை பண்ணிக்கிறான் பாரதி, ஷெல்லிதாசனாக கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவனோட உரைநடைகளில் இவரை சக்திதாசன் அவர் சொல்றாரு பாரதி, ஆனால் அவன் ஷெல்லிதாசன் வெளில கவிதை. அப்போ ஷெல்லியோடு உள்ள அவ்வளவு நெருக்கமான உறவு பாரதியை உருவாக்கு. இதற்கு அப்பால் ஷெல்லியை இவன் ஏன் கண்டுபிடிக்கிறான்? இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் மாதிரியான ஒரு தேங்கி போன ஒரு சரி ஓகே ஒரு முட்டாள்தனமான ஒரு ஜமீன்தார் கீழே இருந்ததுனால அடக்குமுறை உணர்வு அவனுக்கு இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி மாதிரி அப்பாவால் வளர்க்கப்பட்டதனுடைய அந்த ஒடுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு எப்படித்தான ஒரு துடுக்கு இருக்குல்ல, அது இருக்கலாம். இப்படி பல காரணங்களுக்காக எல்லா வகையான அடக்குமுறைகளுக்கு எதிரான ஒரு ஆளாக அவன் மாறலாம். இப்படிலாம் அவனை விளக்கிட்டே போகலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால எவனோ ஒருத்தன் அதை நிகழ்த்தினான். இது சூழலாக நிகழ்ந்ததுன்னா எல்லா மொழிகளையும் நடந்திருக்கணும் இல்லையா? அப்படி இல்லை. வங்காளத்தில் நிகழுது, மலையாளத்தில் நிகழுது, தமிழில் நிகழுது, ஆனால் தெலுங்கில் நிகழலையே, அப்படி ஆள் இல்லையா, இங்கே உருதுவில் நிகழலையே. அது ஏதோ ஒரு காரணத்தினால மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தார், இங்கு ஒரு மானிடம் தோன்றினான், அவ்வளோதான். சார், காப்பி காலகட்டம் நீங்கள் கேட்குற பெரும்பாலான கேள்வி நான் முதல்ல குழப்பிடுறேன், ஆகவே தெளிவாக கேள்வி. இல்லை சார், இப்போ காப்பி காலகட்டம்னா அந்த தொழில்முறை சார்ந்த ஒரு கவிஞர் வராங்க, அவங்களுக்கு மொழி சார்ந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. ஆனால் சங்க காலம்னு சொல்றீங்க, ஒரு கொல்லன் ஒரு கவிதைனா அவனுக்கு இமேஜ் கிடைக்கலாம் நீங்க பார்த்து, ஆனால் அவன் மொழி சார்ந்த அந்த ப்ராக்டிஸ், மொழி ஆளுமை இது இந்த இமேஜை பற்றி ஐராவத மகாதேவன் எழுதியிருக்கிறார். அதாவது நமக்கு ஒரு பிக்சர் இருக்கு, கல்வி என்கிறது இந்த ஏதோ ஒரு சமீப காலத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி மக்களுக்கு கல்வி கிடையாதுங்கிற ஒரு சித்திரத்தை நம்ம கல்வி முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாண்டர்டைஸ்ட் எஜுகேஷன் சொல்லக்கூடிய சமச்சீர் கல்வி அல்லது எல்லாருக்கும் ஒரே கல்வி கிடைக்கிறது தான் 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சிருக்கு, ஸ்கூல் எஜுகேஷன். ஆனால் மொழி கல்வி என்பதும் அதற்கு அற்பாலுடைய பண்பாட்டு கல்வி என்பதும் இந்தியாவை பொறுத்தளவில் எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. அது அடையாத ஒரு ஜாதி இந்தியாவில் இருந்தது கிடையாது. பியூட்டிஃபுல் ட்ரீங்கிற புத்தகத்தில் 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 4 கிராமங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்த தரம்பால் அங்கே ஒவ்வொரு ஜாதியும் தங்களுக்குரிய முழுமையான கல்வி முறையை கொண்டிருந்ததை பதிவு பண்றாங்க. அந்த கல்வி முறைங்கிறது கில்டுங்கிற அமைப்பிலிருந்து வந்த கல்வி முறை. கில்டு, ஒர்க்கர்ஸ் கில்டுன்னு சொல்லுவாங்க, உழைப்பாளர் குழுக்கள். ஒரு ஆசாரி இருந்தாலும் ஒரு குழந்தை நேரடி ஆசாரி குழுவில் போய் சேர்ந்தது. மாகாணி அந்த மாதிரி கணக்குகள் எல்லாம் சுத்தமாக 5 வயசுக்குள்ள கற்று கொல்லனுடைய மறைவில் தான் கற்றுக்குவோம். இந்த பொது கல்வி இருக்கு இல்லையா, பொது மொழிக்குள்ள அவன் ஈஸியாக வந்துட முடியும். ஐராவத மகாதேவன் சொல்றார், இந்த ஆதிச்சநல்லூரில் கண்டடைக்கப்பட்ட ஒரு மண் கலத்தில் கீழல் எழுத்துல தமிழ் பிராமி லிபிகளில் இது சாத்தன் ஊரல் அப்படின்னு எழுதி. சாத்தன் என்பவன் கள்ளச்சாராயம் காய்ச்சின கலாம். ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கூட அவனுடைய பேர் அங்கே எழுதி வைக்கிறாங்க, தமிழ் தெரிஞ்சிருக்கேன், கல்வி இருந்திருக்கீங்க. அப்போ இங்கே ஆதிச்சநல்லூர் காலத்திலேயே கல் வியாபாரம் பண்ணுறவனுக்கு அவனுக்கு தேவையான கல்வி இருக்க தான் செஞ்சிருக்கு. எந்த காலகட்டத்திலையும் தமிழர்களில் எந்த ஒரு மக்களும் முழுமையாக கல்வி கற்றலாக இருந்ததே கிடையாதுங்கிறது தான் வரலாறு சொல்லுவாங்க. அதை வெள்ளக்காரனுக்கு புரிய வைக்கிற அளவில் திரும்பி சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. கேட்கல.
டெக்ஸ்டா ஏன் வரல? ஆனால் சமகாலமாக கல்வெட்டுலாம் இந்த உரைநடை பகுதிகள் வருது. ஆனால் வந்து இலக்கியங்கள் எல்லாமே ப்ரோஸாக வருது. ஏன் வந்து டெக்ஸ்ட் வராமல் போச்சு? அது டெக்ஸ்ட் வேறுங்க, ப்ரோஸ் வேறுங்க. உரைநடையாக வரும். அது நம்முடைய மரபில் உரைநடைக்கும் அச்சுக்கும் நெருக்கமான தொடர்பு. அச்சுக்கும் உரைநடைக்கும் நெருக்கமான தொடர்பு. நம்முடைய கல்வி முறை என்னவென்றால் பெரும்பாலும் செவி வழி, கற்றதில் கேட்டல் நன்றே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். செவி வழி தான் நம்முடைய கல்வி முறையில் விஷயங்களை நம்ம கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் மொழி என்பதை பெரும்பாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். செவி நுகர் கனிகள் தான், கவிதைகள் தான். அதனுடைய ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டும் எழுதி வச்சா போதுங்கிறதா நம்முடைய மனம். ஆகவே ஒரு விஷயத்துடைய குறைந்தபட்ச வடிவத்தை எழுத்து மூலம் பதிவு பண்ணக்கூடிய ஒரு மரபு தான் இந்தியாவில் இருக்கு. அதான் பல சமயம் சொல்ல, இங்குள்ள பெரும்பாலான நூல்கள் சூத்திர வடிவிலே அமைந்தது. திருக்குறள் என்பது சூத்திர வடிவில் அமைந்த ஒரு நூல். அந்த சூத்திரம் என்பது ஒரு திருக்குறள் தான் ஒரு நாளைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு முழுக்க கிளாஸ் எடுக்கக்கூடியதுக்கான ஒரு வரி தான் அது. நீங்கள் அதை திருக்குறளை உட்கார்ந்து படிச்சிங்கன்னா ஒரு 25 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். ஆனால் அது படிக்கிறது கிடையாது. சிலப்பதிகாரத்தை அதிகபட்சம் 40 நிமிஷத்தில் படிச்சிடலாம். ஆனால் ஒரு பெரிய கிளாஸுடைய தொடக்க வரி மட்டும்தான் எழுத்துல எடுக்கு. அதுக்கு உகந்த வடிவம் செய்யப்பட்டது. அந்த மொத்த டிஸ்கோர்ஸை எழுதினாதான் உங்களுக்கு உரைநடை தேவை. அந்த மொத்த விளக்கத்தை எழுதினாதான் உரைநடை தேவை. அது பெரும்பாலும் இங்கே இல்லை. இந்த உரைநடை பிற்காலத்தில் உரை விளக்கமாக தான் வருது பாருங்க. மூலநூலாக உரைநூலில் வரவே இல்லை. இந்த மூலநூலுக்கு விளக்கம் அளிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாவது உரைநடையை உருவாக்குறாங்க. ப்ரோஸ் உருவாகி வருது. இறையராக பொருள் போல. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பழைய உரைநூல். அதன் பிறகு பல்வேறு உரையாசிரியர்களுடைய குறிப்புகள் அது வருது. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த உரைநடை என்பது அச்சுத்தாள் உருவாகி வந்து சிந்தனைகளை நேரடியாகவே சொல்லிக் கொடுக்கறது பதிலாக அச்சில் எழுதி பிரசுரம் பண்ணலாம் ஒரு சூழல் வந்த பிறகுதான், பிரிண்டிங் வந்த பிறகுதான் நாம் இன்னைக்கு உரைநடையை அடைகிறோம். அது பெரும்பாலும் ஆங்கிலத்தை அடியொற்றி தான் தமிழ் உரைநடை உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ உரைநடை ஒன்று எழுத்தில் பதிவு பண்ணி பேண வேண்டியது அவசியம் இல்லாத காரணத்தினால் நம்ம சிகில் வடிவம் மட்டுமே இருக்கும். சிகில் வடிவத்துக்கு காரணம் என்னன்னா, ஒன்று சூத்திரத்தில் இருக்கணும், ரெண்டாவது மெமரியில் இருக்கணும். இப்போ பதஞ்சலி யோக சூத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது சாங்கிய காரிகை, எல்லாமே சின்ன சின்ன 4 வரி 3 வரி 2 வரி 1 வரியில தான் அமைந்திருக்கு. மூலநூல் என்பது அவ்வளோ ரத்தன சுருக்கமாக தான் இருக்கு. உபநிஷத்தில் எல்லாமே அப்படிதான் இருக்கு. தமிழோட மூலநூல்கள் பழைய நூல் எல்லாமே அப்படிதான் இருக்கு. என்ன காரணம்னா, முழுக்கவே நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அதன் பிறகு நாம் பேசாலும் இப்படி பேசிக்குவோம். இது அனைத்தையுமே பதிவு பண்ணி வைக்க வேண்டிய ஒரு அவசியம் அந்த காலத்தில் இல்லை. நம்முடைய குரு மரபுகள் எல்லாமே மூலநூல்கள் அப்படிதான் கற்றுக்கொள்ளப்பட்டன. அதுக்கு ஒரு மரபு இருக்கு. அது நான் பல மேடைகளை சொல்றேன். நம்ம திருக்குறளை எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா, நான் நாராயண குருவுடைய மரபை சார்ந்தேன். அவர்களுக்கு திருக்குறள் ஒரு முக்கியமான நூலானாலும் அதை அவங்க எப்படி படிப்பாங்கன்னு பார்த்துருக்கேன். சூத்திரங்களை படிக்கிறதுக்கு ஒன்று மனனம், சுவாத்தியாயம், தியானம்னு 3 படிமுறையாக அதை படிக்கணும். மனனம்னா மொத்த டெக்ஸ்ட்டை மனப்பாடம் பண்ணிடணும். திருக்குறள் எப்படி எடுத்து படிக்கணும், திருக்குறளே கிடையாது, மொத்த மனப்பாடம் பண்ணணும். 2வது சுவாத்தியாயம், அதன் மேல் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் ஏற்றணும். அப்புறம் தியானம், அது உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த திருக்குறள் உங்க நினைவுக்கு வந்தால்தான் நீங்க அந்த திருக்குறளை புரிஞ்சுட்டீங்க. ஆகவேதான் அதை படிக்கிற இன்னொரு வழி, சொல் எண்ணி படிக்கணும். எத்தனை வார்த்தை, அந்த வார்த்தை படிக்கணும். வார்த்தையை மாற்றக்கூடாது. 2வது, ஒரு வார்த்தை இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பேரல்ல வேற வார்த்தையை போட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா அந்த அர்த்தம் மாறுபடும் என்றால் அதுக்கு ஒரு விசேஷ அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டு கண்ணென்ப வாழ்வு இருக்கு. என்னென்ப எழுத்தென்ப இவ்விரண்டு கண்ணென்ப வாழ்வு இருக்கு. என்ன வித்தியாசம்? ஏனை எழுத்து போகுது. என்னென்ப அதன் பிறகு எழுத்தென்ப ஏனைங்கிற வார்த்தை முக்கியமானது. இப்போ ஒரு வார்த்தை கூட விடாமல் அது படிக்க, அதுக்கு தான் அதை எழுதப்பட்டது. 3வதாக வைப்பு முறை முக்கியமானது. எண், அதுக்கப்புறம் எழுத்து. 4வதாக அதோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாத்தியமான அனைத்து அர்த்தங்கள் எடுக்கப்படும். என்னன்னா நம்பர் அல்ல, எண்ணமும் கூட தான். எண் என்ப, எண்ணம் என்ப, ஏனை எழுத்தென்ப
இவ்விரண்டும் கண்ணென்ப வாழ்வு இருக்கு. எண்ணமும் எழுத்தும் இணைந்து ஒரு காட்சி அளிக்கும், 2 காட்சி அளிக்கும். அதுதான் அந்த குரல் சொல்லுது. இப்படி ஒரு குரலை படிக்கும். இதுக்கு நீங்க உரைநடல் எழுதினத்தை பார்த்தா இதன் வித்தியாசம் இப்ப கேட்டீங்க பார்த்தீங்களா? இந்த கவிதையில நீங்க ஒரு விஷயம் பார்க்கலாம். மரபு இலக்கியத்தை பற்றி சொல்லும்போது அந்த சரியான வரிகளை தான் இங்கே கோட் பண்ணேன். தமிழ் இலக்கியத்தை பற்றி சொல்லும்போது அந்த ஐடியாவை தான் இங்கே சொன்னேன், அந்த வரியை கோட் பண்ணேன். மரபு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புத்தகங்களை நீங்கள் நூல்களை அதே வரிகளை நினைவில் வச்சு சொல்லுவீங்க. செய்யுள் உரையில் எதையுமே அப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சம்மரைஸ் பண்ணி உங்கள் வார்த்தையில தான் சொல்லுவீங்க. அப்படி சம்மரைஸ் பண்ணி உங்கள் வார்த்தையில் நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது யாப்பில் எழுதப்பட்டு ஆணி அடிச்சு உங்க மண்டைக்கு நிறைவேற்ற. கடைசியாக இருக்கு முடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கவிதையில தமிழ் அளவுக்கு தொன்மையான இந்திய மொழிகள் இருக்கா? இருந்து உலக அளவில். அப்புறம் இன்றைய சூழ்நிலையில ஒரு வங்காளத்திலேயோ ஈவன் கன்னடத்திலேயோ மலையாளத்திலேயோ இருக்கிற அளவுக்கு கூட மொழி செய்யும் அந்த ஆளுமையும் இன்ட்ரெஸ்டும் இங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அது உண்மைதானா? ஒரு விரிவான கேள்வி. முக்கியமாக பொதுவாக தமிழர்களாகிய நமக்கு ஒரு தாழ் உணர்ச்சி ரொம்ப அதிகம். தமிழர்களுக்கு எது தெரியுமோ தெரியலையோ, உலகத்தில் எங்கெல்லாம் யாராவது தமிழை பற்றி சாதகமாக பாராட்டி ஏதாவது சொல்லியிருந்தா அந்த வரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த மேடைகளை யாராவது கேட்டாங்கன்னா, இல்லைங்க தமிழளவுக்கு தொன்மையான மொழி உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா படப்படம்னு கைதட்டல் இருக்கும். இந்த கைதட்டலுக்கு நம்பி 2000 வருஷமாக நாம் திருப்பி திருப்பி மேடைகளில் மோசம் போயிட்டு இருக்கோம். அப்படி உண்மை இல்லை. இந்திய மொழிகளில் சம்ஸ்கிருதம், பிராகிருதம், பாலி, தமிழ் ஆகிய 4 மொழிகளும் ஏறத்தாழ ஒரே வகையான தொன்மை கொண்டவை தான். இந்த 4 மொழிகளுக்கும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய புரோட்டோ லாங்குவேஜஸ் இருந்திருக்கலாம், தொன்மொழிகள் இருந்திருக்கலாம். அந்த தொன்மொழிகளிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செம்மொழிகள் உருவாகி வந்திருக்கலாம். இதில் தமிழுக்கு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்த 4 மொழிகளை இந்த ஒரு மொழி மட்டும்தான் பேசப்படுது என்பதுதான். அதை பற்றி நாம் பெருமைப்படலாம். ரொம்ப ஒன்றும் பெருமைப்பட வேண்டாம், கொஞ்சம் பெருமைப்படலாம். மற்றபடி தொன்மை என்ற அளவில் பார்த்தாலும், இலக்கிய வளம் என்று பார்த்தாலும், செல்வம் அதில் இருக்கக்கூடிய சொற்செல்வம் என்ற அளவில் பார்த்தாலும், இந்த 4 மொழிகளுமே ஒன்றுக்கொன்று எந்த வகையிலுமே குறைந்து மதிப்பிட முடியாதுதான் என்னுடைய உறுதியான எண்ணம். 2வதாக, எந்த ஒரு மொழியும் அதற்கு இணையாக அதனுடைய உரையாடக்கூடிய இன்னொரு இணைப்பு மொழியை உதறிவிட்டு வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருந்திருக்கு, பல்வேறு பண்பாடுகள் இருந்திருக்கு. இந்த பண்பாடுகளுக்குடையான உரையாடல் வழியாகத்தான் இந்தியாவில் ஒவ்வொரு பண்பாட்டு கூறும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு சைவம் திருநெல்வேலிக்கு வரணும்னா அதுக்கு ஒரு ஊடக மொழி தேவை, அது சம்ஸ்கிருதம். 2000 வருஷமா அந்த ஊடக மொழியாக தான் இருந்திருக்கு. அப்படிதான் சைவ சித்தாந்தம் வளர்ந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒரு நூல், தமிழ் நூல், காஷ்மீருக்கு போனாலும் சம்ஸ்கிருதம் தான். அது அந்த ஒரு ஊடக மொழி. அதை விட்டு விட்டு தூய தமிழ் என்று ஒன்று இருந்தவென்றால் அதை கல்லில் அடித்து கோயிலில் மட்டும்தான் வைக்க முடியும். சுதந்திரத்துக்கு பிறகு என்றார் இல்லை, சுதந்திரத்துக்கு 1920-25 முதலே சம்ஸ்கிருதத்துடைய இடத்துக்கு இணையாகவோ ஒரு படி மேலாகவோ ஆங்கிலம் அந்த இடத்தை அடைத்திருக்கிறது. ஆங்கிலம் இல்லாமல் இன்றைக்கு வேதாந்தமே கிடையாது. நான் சம்பந்தித்த எல்லா வேதாந்த நிகழ்ச்சிகளும் ஆங்கிலத்தில் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு ஜெர்மனியிலேருந்து ஆள் வந்திருக்காங்க, பாதி பேர் ஜெர்மனியில் தான் வருவாங்க, ஸ்வீடன்லேருந்து வருவாங்க. எந்த மொழியில் பேச முடியும்? இல்லை தமிழில் தான் நான் பேச முடியும், டிரான்ஸ்லேட்டாவது பண்ணணும் இல்லையா? இப்போ இயல்பாகவே இன்றைக்கி ஆங்கிலம் அதோட மொழியாக இன்றைக்கு இணைப்பு மொழி ஆங்கிலம். ஆங்கிலத்தை துறந்து இன்றைக்கு ஒரு தமிழ் இருக்க முடியாது. இன்றைக்கு எவன் ஒருவன் தமிழை பற்றி சற்றேனும் பொருட்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை சொல்வாங்க முடியும் என்றால் அவன் ஆங்கிலம் தெரிந்தவனா தான். சுத்தமாக ஆங்கிலமே தெரியாது, ஆனால் தமிழை பற்றி ஆழமாக ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒருவன் இருப்பான் நான் நம்புவதில் நான் யாரையும் பார்த்ததும் கிடையாது. ஸோ இணைப்பு மொழிகள் இந்த மாதிரியான தூய்மை வாதங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை கிடையாது. 2வது கேட்ட கேள்வி, இன்றைக்கு இந்தியாவில் வங்காளத்துக்கோ
மலையாளத்துக்கோ கன்னடத்துக்கோ உருதுக்கோ இருக்கக்கூடிய ஒரு வளமான வாசிப்பு சூழல் கண்டிப்பாக தமிழ் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்குள்ள கல்வி முறையாக இருக்கலாம், அங்கு இருக்கக்கூடிய பாப்புலர் அரசியல் இயக்கங்களாக இருக்கலாம், ஒரு பரவலான வாசிப்பை உருவாக்குறாங்க. உருதுவுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. ஏன்னா உருதுக்கு நிறைய ஏரியா இருக்கு, பாகிஸ்தான் வரைக்கும் உருது வாசகர்கள் இருக்கிறாங்க. ஸோ உருதுவை விட்டால் கூட கன்னடமும் மலையாளமும் வங்கமும் மிக அதிகமான வாசகர்களை கொண்ட பரப்புகளாக இருக்கின்றன. அதுக்கு பல்வேறு சோசியல் காரணங்கள் நம்ம சொல்லலாம். தமிழை பொறுத்தளவில் அப்படி ஒரு வாசிப்பு சூழல் இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால், பெரும்பாலும் வாசித்து விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக மிக சாதாரணமான உரையாடல்களில் நம்ம ஈடுபட்டு அதிலிருந்து கிடைக்கிறத மட்டுமே பொருட்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்கு. நம்ம யார்கிட்ட பேசினாலும் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர் எங்கே உரையாடல் தான் பெற்றுக்கொண்டு, இந்த புக்கில் இருந்து பெற்றுக்கொண்டு சொல்லவே மாட்டாங்க. புத்தகங்களை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிக்கிற பழக்கம் ரொம்ப குறைவு. இன்றைக்கு அந்த உரையாடல் வந்து பெரும்பாலும் ஃபேஸ்புக் உரையாடலாக மாறி இருக்கு. எப்போ முழு நூல்களை படிக்கக்கூடிய வழக்கம் நமக்கு வருதோ அப்போதான் ஒரு உண்மையான அறிவுச்சூழல் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அறிவுச்சூழலுக்கும் படைப்பு சூழலுக்கு சம்பந்தம் கிடையாது. மலையாளத்தை விட குறைந்தது 3/4 வாசகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு மலையாள எழுத்தாளர் கிடைக்கக்கூடிய கௌரவங்கள் மரியாதைகளில் 3/4 5/4 கூட தமிழில் கிடைக்காது. தமிழில் நான் 100 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், மலையாளத்தில் 2 புத்தகம் தான் எழுதியிருக்கேன். ஆனால் மலையாளத்தில் இதுவரைக்கும் குறைந்தபட்சம் மிக பிரபலமான ஒரு 4-5 பத்திரிகைகளாக என்னுடைய படத்தை அட்டையில் போட்டு சிறப்பு மலர் போட்டிருக்கேன். தமிழ் அப்படி ஒரு விஷயமே நினைக்க முடியாது. அப்படி போட்டால் கூட இவர் தான் பாபநாச வசன கர்த்தாவில் கற்றப்படுது. ஆனால் இதுதான் நம்முடைய சூழல். ஆனால் இந்த சூழலுக்காக மலையாள இலக்கியத்தை தமிழ் இலக்கியத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மலையாள இலக்கியத்தை விட தமிழ் இலக்கியம் காத்திரமானது, வளமானது. ஒருத்தர் படிக்கலன்னா கூட இந்த கவிதை எழுதிட்டு இருப்பான். போஸ்ட்ல 4 பேருக்கு அனுப்பிடுவாங்க. சொன்னா சிரிப்பீங்க. 1980களில் நான் வந்து சிந்தராம் சந்திக்கும் போது அவருடைய நண்பர் ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவையில் ஒரு சிறுபத்திரை நடத்துறேன். நான் அதில் என்னுடைய முதல் கவிதை அதில் பிரசுரமாச்சு, ஒரு கட்டுரை அதில் பிரசுரமாச்சு. எவ்வளோக்கா பிரதி அச்சடிப்பீங்கன்னு அவர் சொன்னால் 150 பிரதிகள் அச்சிட்டுருவோம். அதில் ஏன் அச்சிடணும், கையால் எழுதி எல்லாரும் போஸ்டர் அனுப்ப வேண்டியதானே? அதுவும் பண்ணலாம், இருந்தாலும் பத்திரிகையாக இருக்கட்டுமேங்கிறது அச்சிடணும். கிட்டத்தட்ட கடிதங்கள் வழியாக தான் இங்கே இலக்கியம் படிச்சது, ஒரு ஆளும் படிக்கலை. இப்போ தான் ஏதோ இன்டர்நெட் வருது, புத்தக சந்தை வருதுனால ஒரு 150 பேருந்து 1500 பேர் படிக்கிற அளவுக்கு நிலைமையில் ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம் வந்துருக்கு. ஆனால் இவங்க யாருமே படிக்கலைனாலும் இலக்கியம் இருக்க தான் செய்யும். இவங்க ஒரு ஆளுமே கவனிக்கலைன்னா கூட மாஸ்டர்ஸ் வந்து எழுதி வச்சுக்கிட்டு அனுப்புவாங்க. அது எழுதுறது உங்களுக்கா இல்லை, பட்டுப்புழு கூடு தூக்குறது நீங்கள் எடுத்து புடவை கட்டுவீங்கிறதுக்கா இல்லை, அது உங்களுடைய பொறுப்பு. ஐயன் திரிவர ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியும். உலகத்துடைய இலக்கியங்களில் மிக கணிசமான ஆட்களை படிக்கக்கூடிய வாசகன் என்ற முறையில் எனக்கு சமானமான வாசகர் தமிழ்நாட்டிலே ஒரு 5-10 பேர் கூட இருக்க மாட்டாங்க நம்பிக்கையில் உறுதியோடு சொல்ல முடியும். உலகத்தில் எந்த மொழியில் எழுதப்படக்கூடிய தரமான இலக்கியத்திற்கு சமானமான படைப்பில் தமிழில் பார்க்க முடியும். தமிழ் எழுதக்கூடிய ஒரு 15-20 பேர் அவங்களுக்கு நிகராக உலகத்திலே மிக குறைவாக தான் எழுத்தாளர் இருக்கிறாங்க. உலகத்தில் அந்த மொழிகள் வேறு மொழி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் கிடைக்கக்கூடிய புகழோ பணமோ அங்கீகாரமோ ஒரு துளி கூட இல்லாமல் அவங்க எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழர்கள் தங்களுடைய மகத்தான ஏரிகளில் சாக்கடை கலந்து விடக்கூடியவங்க, மாபெரும் கோயில்களில் அம்மி கொடுத்துற கடையும் பார்பர் ஷாப் வைக்கக்கூடியவங்க, மகத்தான சிற்பங்கள் மேலே பெயிண்ட் அடிக்கக்கூடியவங்க. அப்போ இலக்கியவாதிகளுக்கு மட்டும் இங்கே என்ன பெருசாக கிடைக்க போகுது? எந்த மட்டுக்கு யாரையும் அடிக்காமல் விடுறாங்களேங்கிற ஒரு பெரிய மன நிறைவு என்னை கொண்டு வருகிறது. நன்றி.